அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலந்துரையாடல கலந்துக்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய சகோதரி வந்து நிர்மலா ஸ்டாலின் அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட அனுபவத்தை சொல்ல இருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம குழுக்களில் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்வியே தான் கேட்கப்படுது. ஆனாலும் சகோதரிகள் வந்து பொறுமையாக இப்போ இன்றைக்கெலாம் 4வது குழுவில் நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், பால் சுரப்பு பற்றி. ஆனாலும் மீண்டும் மீண்டும் கேள்விகள் வருது, சகோதரிகள் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலந்துரையாடலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், எது நம்ம செய்யணும், எதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. இந்த பிள்ளை பேருங்கிறது இயல்பு அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம சகோதரர்களுடைய அனுபவங்கள் மூலியமா தான் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து இந்த இயற்கை நமக்கு உணர்த்திட்டே இருக்குது. அப்போ அதை உள்வாங்கி உள்வாங்கி அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து சாதகமாக அமையுது. இப்படித்தான் இந்த அனுபவங்கள் வந்து பகிரப்பட்டு அந்த பலருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துட்டே இருக்குது. நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், பிள்ளை பேர் வந்து அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்குமானது. அப்போ இந்த இயல்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த புரிதலை வந்து மேம்படுத்துறதுக்காக மட்டுமே தான் இந்த காதல் தொடர்ந்து வந்து நடைபெறுது. இப்ப சகோதரி இப்போ போட வர சகோதரி ஒருத்தவங்க பேசினாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை பிறந்தோன்னு ஒரு மயக்கம் வந்துச்சு. அப்போ நான் அந்த நேரத்துல சுத்தி இருக்கவங்க அந்த முக்குன்னு கொடுத்த ப்ரெஷர். அப்போ எதெல்லாம் நம்ம வேண்டாம், எதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொல்றோமோ, ஒரு இடத்துல அவங்க அது சப்ஸ் மேல போய் உட்கார்ந்த விஷயத்தை செய்யும் போது சில சிக்கல்களை அனுபவிச்சிருக்காங்க. அதையும் அழகா சொல்லி இது பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி சிக்கல், அப்ப அதை நம்ம வேண்டாம் தவிர்த்துக்கலாம். இப்படிதான் நம்ம பேசி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நமக்கு இப்ப நிர்மலா சகோதரி பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து அவங்களுக்கு சிசேரியன், அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை ரொம்ப அழகா வந்து அவங்க வீட்டுல பிரசவிச்சிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் எதிர்கொண்டாங்க, எப்படிலாம் இதை வந்து கையாண்டாங்க, அந்த புரிதல் வந்து எப்படி வந்து அந்த இனிமே அவங்களுக்கு வந்து உணர வச்சுது, இனி அவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படிங்கிறத நம்மளோட பகிர இருக்கிறாங்க. சகோதரிட்டே நம்ம வந்து அவங்களோட அனுபவத்தை கேட்போம். நிர்மலா, நீங்க பேச ஆரம்பிங்கம்மா. நிர்மலா, உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளுமா, நேரம் ஒதுக்கி இன்னைக்கு பேச வந்ததுக்கு. சிறப்பு. நீங்க ஆரம்பிங்கம்மா. ஓகேங்கக்கா. ஆக்சுவலா என் பேர் நிர்மலா. என்னோட ஹஸ்பண்ட் பேர் ஸ்டாலின். எனக்கு 2 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணு, அவளுக்கு 5 வயசு. 2வது பையன் 1.5 வயசு ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர்ல கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆகி ஆக்சுவலா எனக்கு பீரியட் வந்து ரெகுலரா வந்துரும். ஸோ வந்து எனக்கு பீரியட் வந்து ஸ்கிப் ஆச்சு. ஸோ ஸ்கிப் ஆனதுலயே வந்து கொஞ்சம் டவுட் இருந்தது. ஸோ அந்த பீரியட் செக் பண்ற அந்த யூரின் டெஸ்ட் வச்சு செக் பண்ணதுல ஓகே கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து எப்பயும் எப்படின்னா கொஞ்சம் இந்த மெடிசன், இந்த ஹாஸ்பிட்டல் போறது, மெடிசன், அலோபதி பாக்குறது, அவங்க எப்பயுமே வந்து அதுல விரும்ப மாட்டாங்க. நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் தேவைப்பட்டா ரொம்ப வந்து முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போவேன். இல்லன்னா வந்து அவ்வளவா ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு இது. அவங்க வந்து சுத்தமா எதுவும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாது. கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும். இயற்கை முறையில வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஸோ வந்து பேபி கன்சீவ் ஆனோடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேபிலேருந்தே வந்து என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ மருந்து எடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அவங்க அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா நானும் வந்து அவ்வளோ மருந்தெல்லாம் எதுவும் சாப்பிடல. பட் ஆனா அந்த பிகினி நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஜிஹெச்ல வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் கன்சீவ் ஆயிட்டா அப்படின்றனால நான் வந்து ஜிஹெச்ல போய் இந்த கன்சீவ் ஆனதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மந்த்லி அந்த செக்அப் மட்டும் அவங்க வர சொல்லுவாங்க. ஸோ அந்த மந்த்லி செக்அப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 5 மந்த்துக்கு 7 மந்த்தா இருக்கும்போது என்னாச்சுன்னா, 7 மந்த் செக் பண்றப்ப உங்களுக்கு வந்து பிபி இருக்கு. அது வந்து நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கணும். பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கோங்க. பிபி இருந்தா வந்து குழந்தைக்கும் வந்து உங்களுக்கும் வந்து நல்லதில்ல. அது வந்து குழந்தைக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆ ஆனா வந்து நான் ஒன்னும் பெருசா அது வந்து எடுத்துக்கல. அதே மாரி எனக்கு 7த் ஒரு 6, 7 மந்த்துக்கு மேலேயே வந்து என்னாச்சுன்னா, அந்த கை, கால்லாம் வந்து வீக் ஆயிடுச்சு ரொம்ப. ஆ ரொம்ப வீக் ஆயிடுச்சு. என்னால வந்து எந்த வேலையுமே வந்து செய்ய முடியல. ஆ அ ஆக்சுவலா நான் வந்து ஒர்க் பண்றேன். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். வீட்லேருந்தே அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கு வந்து எப்படின்னா, கொஞ்சம் வீட்லயே கொஞ்சம் அ ஒரே இடத்துல உட்காந்து, கொஞ்சம் வந்து நான் எதுவும் பிசிக்கலா வந்து எந்த ஒர்க்கும் அப்ப வந்து அவ்வளவா பண்ணல. அதுவும் இல்லாம, அ கல்யாணம் ஆன ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ல வந்து கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு வந்து ஒரு தாய்மை அடைஞ்சுட்டா நம்ம வந்து எப்படி நம்மள பார்த்துக்கணும், குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், அந்த குழந்தை எப்படி வளருது, அந்த மாரி எந்த ஒரு நாலேட்ஜும் இல்ல.
அட் த சேம் டைம் வந்து நம்ம எப்படி இருக்கணும், மனசு எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்னென்ன வேலை செய்யணும், அந்த மாரி வந்து எதுவுமே எனக்கு தெரியல. நான் பாட்டு என்னன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் அப்ப நெறையாவே இருந்தது. அதனால என்ன பண்ணேன், காலையிலருந்து ஒரு ஈவினிங் நைட் வரைக்கும் வந்து உட்கார்ந்து வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன். எனக்கு அப்பலாம் வந்து இந்த குழு இந்த மாரிலாம் எதுவுமே தெரியாது. இந்த மாரி எனக்கு இந்த மாரி நார்மலா வந்து வீட்லயே குழந்தை பெத்துக்கிறாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே தெரியாது. எங்க ஹஸ்பண்டுக்கும் அவ்வளவா அத பத்தி எதுவும் தெரியல அப்போ. ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கறப்ப. அப்புறம் என்னாச்சு 7த் மந்த்துக்கு மேல அந்த மாரி கை, கால்லாம் ரொம்ப வீக் ஆகி, ஆ ஒரு 8வது மாசத்துல வந்து என்ன பண்ணாங்க, "நீங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து போயே ஆகணும்." அப்படின்னு வந்து எழுதி குடுத்துட்டாங்க. அந்த லோக்கல்ல ஜிஹெச்ல. லோக்கல் ஜிஹெச்ல எழுதி குடுத்தோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயி அவங்க வந்து பார்த்துட்டு, இது வந்து பிபி, இந்த ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, குழந்தை இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி, ஏதோ நுரையீரல் வளர்ச்சிக்காக அது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 டே வந்து பெட்ல ரெஸ்ட் எடுத்து, அந்த ஊசி போட்டு குளுக்கோஸ்லாம் ஏத்தி, அவங்க வந்து இன்னும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாம என்ன சொன்னாங்க, நீங்க வந்து இப்ப வேணா குழந்தைய கூட எடுத்துருங்க. அதுதான் சேஃப் அப்படின்லாம் வேற சொன்னாங்க. நாங்க வந்து அது மாரி எதுவும் எடுக்கல. அந்த இது ஊசி மட்டும் போட்டாங்க. அந்த ஊசி மட்டும் போட்டுட்டு ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆம், அப்புறம் என்னாச்சு, அந்த ஊசி போட்டோனே கொஞ்சம் கொஞ்சம் வயிறெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டைட்டா பெருசா ஆன மாரி இருந்தது. அப்புறம் பெருசா ஆன மாரி இருந்ததுக்கு அப்புறம் ஒரு 9 மந்த்ல ஆக்சுவலா 9 மந்த்ல வந்து வளகாப்பு முடிஞ்சது. 9 மந்த் ஸ்டார்ட்டிங்லயே. அந்த வளகாப்பு முடிஞ்சு ஒரு 1 வீக்ல என்னாச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாரி இருந்துச்சு. இடுப்பு வலிச்சுச்சு, தலை வலிச்சுச்சு, கை, காலு, அந்த காலெல்லாம் வந்து ஒண்ணு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ரொம்ப எடுத்து வைக்க முடியல. எந்த வேலையும் செய்ய முடியல. தலைவலி ரொம்ப பயங்கரமான தலைவலி. இடுப்பு வலி. ஆக்சுவலா லீவே வந்து நானு ஆஃபீஸ்ல வந்து ஒரு 9த் மந்த் எண்ட்ல தான் சொல்லியிருந்தேன். அ எனக்கு டெலிவரி டேட்டுமே வந்து ஒரு 1 மந்த் ஒரு 1 1/2 மந்த் இருந்தது. அதாவது 9 மந்த் முடிஞ்சு ஒரு 9 1/2 மந்த்ல தான் டெலிவரி டேட்டு குடுத்துருந்தாங்க. 9த் மந்த் ஸ்டார்ட்டிங்ல என்னாச்சு, ரொம்ப உடம்பெல்லாம் வந்து அ தலைவலி, கால்வலி, இடுப்பு வலி ரொம்ப அதிகமாகி, ஒரு இப்போ இந்த மாரி ஒரு 1 வாரமா இருந்துட்டு, ஒரு 4, 5வது நாள் என்னாச்சு, அ ரொம்ப தலைவலி அதிகமாகி எனக்கு கண்ணே வந்து பார்க்க முடியல. அதாவது ரொம்ப கண் பார்வை இல்லாம கொஞ்சம் அப்படியே மிஸ் மிஸ்ஸா இருக்கிற மாரி இருந்து, ஒரு அன்கான்ஷியஸ்க்கே போயிட்டேன் நானு. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணி, எனக்கு அங்க என்ன சொல்ட்டாங்க, ஏதோ பனிக்கூளம் உடைஞ்சிருச்சு. உடனே வந்து குழந்தைய வந்து எடுத்துடணும். இல்லன்னா வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அந்த அந்த நடக்கும்போதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு அன்கான்ஷியஸ்ல இருந்தது. அ அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு வந்து பிபி வந்து அதிகமானா இந்த மாரி கண் வந்து விஷன் ப்ராப்ளம் வந்து அது வந்து அன்கான்ஷியஸ் போயிருவாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த மாரி ஆகி அப்புறம் குழந்த ப பொண்ணு பிறந்துச்சு. அ பொ பொண்ணு பிறந்து ஒரு 2 நாள் கழிச்சு தாங்க நான் வந்து குழந்தையவே பார்த்தேன். அதுவரைக்கும் வந்து நான் கண்ணே திறக்கல. அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஷியஸே இல்லாம இருந்தேன். அப்புறம் எழுந்து பார்த்தப்ப குழந்தை பிறந்தா, அந்த டைம்ல வந்து என்னால கையும் அசைக்க முடியல, காலும் அசைக்க முடியல, எதுவுமே அசைக்க முடியலங்க. அப்படியே பெட்லயே தான் படுத்துட்டு இருந்தேன். இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம். குழந்தை வந்து இதான் எங்க அம்மா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க தான் குழந்தைய காட்டுனாங்க. குழந்தைய பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஒரு நாள் வரைக்கும் ஏதோ பால் கூட குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ட்டாங்க டாக்டருங்க. அ அப்புறம் ஏதோ பவுடர் பால் தான் குடுத்து எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அ கண் முழிச்சு ஒரு 1 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு மெதுவா எழுந்து உட்காந்து, அ குழந்தைய வந்து வாங்கி கையிலேயே வச்சேங்க. அது ஒரு 3 நாள் ஆச்சுங்க. அப்புறம் மெதுவா எழுந்து கீழ இறங்கி கால வைக்கிறதுக்கே ஒரு 3 நாள், 4 நாள் ஆச்சு. அதுவும் என்னால ஒண்ணும் நார்மலா எழ முடியல, நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த மாரி ஒரு 1 மாசம், 2 மாசம் வந்து பெட்லயே தான் படுத்துட்டே இருந்தேன். அந்த சிசேரியன் ஆனதுக்கு அப்புறம். ஆ அப்புறம் வந்து ஒரு 4, 5 மாசம் கழிச்சு தான் எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அ சிசேரியன் ஆகி ரொம்ப அந்த குழந்தை பிறக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேங்க. ஆ அப்ப ஒரு செத்து பிழைக்கிற மாரி ஆயிப்போச்சு அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு பேபி வந்து பிறந்தப்ப. அது ஆக்சுவலா அம் அந்த அந்த ஊசி போட்டதும் ஒரு காரணம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ப வந்து அ பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப, குழந்தை வந்து சுமந்துட்டு இருக்கிறப்ப, நம்மளுடைய மனநிலையும் வந்து ரொம்ப வந்து முக்கியங்க. நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ
ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம எவ்வளவு என்னென்ன வேலை பார்க்கணும், குழந்தை வந்து உள்ள எப்படி வளருது, குழந்தைக்கு என்னென்ன தேவை அப்படின்லாம் வந்து பார்த்து செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து சரி செகண்ட் பேபி வந்து நான் கன்சீவ் அதனால செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆகும்போது என்னன்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ண இந்த மாதிரி மிஸ்டேக் இதெல்லாம் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி செகண்ட் பேபிக்கு கண்டிப்பா ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நல்லபடியா பெத்தெடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு ஆசையும் இருந்தது. அட் த சேம் டைம் இது வந்து எப்படி இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம சாத்தியப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தேடலும் இருந்தது. அப்பதான் என்னாச்சு, எனக்கு செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 3 வயசு 3 வயசு இருக்குங்க. செகண்ட் பேபி அப்படிதான். குழந்தை வந்து கரெக்டா வந்து பீரியட் ஸ்கிப் பண்ணோடனே எனக்கு எனக்கு அப்பவே வந்து டவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து கன்சீவா தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நானே வந்து வீட்லயே வந்து செக் பண்ணிட்டேங்க. அந்த இது யூரின் டெஸ்ட் மட்டும் வாங்கி வீட்லயே செக் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் சொன்னேன். அந்த மாதிரி கன்சீவ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு நானும் சொன்னேன், இந்த மாதிரி வீட்லயே வந்து ஏதோ குழந்தையெல்லாம் பெத்துக்கிறாங்களாமே அது எப்படி, அது மாதிரி எங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் சொன்னேன். அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி குழுவில் உள்ள யார்கிட்டயும் வந்து கேட்டு இந்த குழுவை வந்து பத்தி தெரிஞ்சுட்டு என்னை வந்து இதுல வந்து இணைச்சு விட்டாரு. இந்த குழுவில் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதாவது 2வது குழந்தை நான் கன்சீவ் ஆயிருக்கும்போது, ஸோ 4 மாசமா இருக்கும்போது நான் இந்த குழுவுல வந்து இணைஞ்சிட்டேன். அப்ப அந்த 4வது மாசத்துல இருந்து ஸோ இந்த குழுவுல போடுற ஒவ்வொரு எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம எப்படி வந்து இருக்கணும், எந்த டைமுக்கு சாப்பிடணும், எந்த டைமுக்கு தூங்கணும், ஆம், எந்த டைமுக்கு எந்திரிக்கணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த குழுவில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து கேட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, சளி வ ஒரு சளி ப்ராப்ளம் இருந்தது. அது எப்படின்னா வந்து மூக்குல இருந்து சளி ஒலிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒலிக்கிட்டே இருக்கும்ல. ஒரு 4வது மாசத்துக்கு மேல இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இது செகண்ட் பேபிக்கு. ஆ நானும் வந்து குழுவில் உள்ள ஆரல்யா அக்கா எல்லார்ட்டயும் வந்து கேட்டு பார்த்தேன். அவங்களும் வந்து இந்த மாரி சில கீரையெல்லாம் சாப்பிடுங்க. கஞ்சி இந்த மாரி லிக்விடா சாப்பிடுங்க சாப்பாடு. அ அதே மாரி பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிடுங்க. அ அப்டின்லாம் நெறைய வந்து சொன்னாங்க. நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனா, அது அப்பயுமே வந்து எப்டின்னா, சரியாகலங்க. ஒரு கொஞ்ச நாள் சரியாகும், மறுபடியும் இதாகும். அது எப்டின்னா மூக்கையே அடைச்சுக்கும். நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அம் அதனால வந்து நான் நெறைய நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். அந்த சளி இருக்கிறதுனால. அப்பதான் என்ன சொன்னாங்க, இந்த சளி வந்து எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல உள்ள கழிவெல்லாம் வந்து வெளியேற்றத்துக்காக அது வந்து வருது. அது உங்க உடல்ல அவ்ளோ கழிவு இருக்குது. அது முன்னாடி வந்து நீங்க மருந்து எடுத்ததுனால அந்த கழிவா இருக்கலாம். சின்ன வயசுல இருந்து நீங்க ஏதாவது எடுத்தது உடம்புல உள்ள கழிவுகளா அதான் இருக்கலாம். அப்படின்ட்டு அந்த கழிவெல்லாம் வெளியேற்றத்துக்கு தான் இந்த மாரி வந்து குழந்தையே வந்து இந்த மாரி பண்ணுது. உள்ள குழந்தை வளர்றதுக்காக அதெல்லாம் பண்ணுது அப்படின்னு குழுவில் உள்ளவங்களும் சொன்னாங்க. சரிங்க. சரி அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே அப்பதான் புரிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த சளி இன்னொன்னு இந்த சளி, இருமல், காய்ச்சலெல்லாம் வந்து இது உடலில் உள்ள கழிவுகள வந்து வெளியேற்றத்துக்காக தான் இதெல்லாம் வந்து இந்த மாரி வருது நமக்கு. அத நம்ம வரும்போது பொறுமையா வந்து இருந்து, அது வெளியேற வரைக்கும் நம்ம வந்து அத அனுமதிச்சு, அ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து இருந்துக்கணும். அத வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து சரி சளிதான் வந்தா வரட்டும். சும்மா வந்தத சீந்தி சீந்தி போட்டே இருந்தேங்க சளி. அவ்ளோ சளி வந்துச்சு. அளவே இல்லைங்க. அது எவ்வளோ 5, 6, 7, 8 மாசம் வரைக்கும் வந்துச்சுங்க. இந்த மாரி அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். மத்தபடி எனக்கு வந்து அந்த பிரெக்னன்ட்டா இருக்கிற அந்த ஒரு 10 மாசமே வந்து எனக்கு வந்து நல்ல நார்மலா தான் இருந்தது. நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அதே மாரி என்ன பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆஃபீஸ் வேலை வந்து நான் அப்போ அவ்வளவா பார்க்கலங்க. இந்த செகண்ட் பேபி இருக்கும்போது. வீட்டு வேலை நல்லாவே செஞ்சேன். குழந்தை ஃபர்ஸ்ட் பொண்ணையும் வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்போ. அதே மாரி என்னால முடிஞ்ச வேலையும் செஞ்சேன். மத்தபடி எக்சர்சைஸ்லாம் அவ்வளவா எதுவும் செய்யல. சும்மா வந்து நடக்க மட்டும் செய்வேன். இந்த மாரி செஞ்சு கொஞ்சம் மனச வந்து கொஞ்சம் உறுதியாவும், கொஞ்சம் அமைதியாவும் வச்சுக்கிட்டேன். ஆ இந்த வீட்ல வந்து குழந்தை பெத்துக்கிறதுல வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசு வந்து நம்ம வந்து
உறுதியாவும், கொஞ்சம் நல்லா அமைதியாவும் வச்சுக்கணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து அது அது வந்து அப்பதான் புரிஞ்சுது. குழந்தை பிறக்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அம் ஸோ இந்த மாரி 8த் மந்த் வரையும் அந்த சளி பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஸோ கரெக்ட்டா 9த் மந்த் வரப்ப என்னாச்சு, ஒரு 9த் மந்த் 9 மாசம் முடியும்போது, அந்த சளி வந்து தானாவே சரியாயிருச்சு. மூக்கடைப்பு இல்ல, சளி ஒழுகல, எதுவுமே வரல. எல்லாம் வந்து நார்மலா ஆயிடுச்சு. நான் நல்லாவே ஆயிட்டேன். ஆனா நான் எதுவுமே அதுக்குன்னு பண்ணல. அது சளிக்குன்னு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எதுவுமே பண்ணல. ஆனா என்ன ஒரு இது அக்குபஞ்சர் மூலமா வந்து சில இது மட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 4 மாசம், 5 மாசம் இருக்கும்போது இந்த பக்கத்துல உள்ள அக்கு ஹீலர் மூலமா அந்த சளிக்கு வந்து அந்த அக்குபஞ்சர் தொடுதல் மூலமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணேன். பட் ஆனா அதனாலுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து சரி பண்ணல. அது 9 மாசம் முடிவுல தான் வந்து அதுவாவே சரியாயிடுச்சு எனக்கு சளி. சளி பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, கரெக்ட்டா 9 சவுண்ட் வருது. அரளியக்கா ரொம்ப சவுண்டா இருக்கு. அப்புறம் 9 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அ கரெக்ட்டா 10 மாசம் 10வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்குங்க ஆக்சுவலா எனக்கு வந்து குழந்தை குழந்தை வந்து சுமந்துட்டு இருந்த அந்த 10 மாசமும் வந்து ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் நான் வந்து நல்ல சந்தோஷமா தான் அத கடந்து வந்தேங்க. ஆ உண்மையிலேயே அதெல்லாம் வந்து நல்ல ஒரு இனிமையான ஒரு கர்ப்ப காலம்ன்றது. அதுல தான் வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மனசு எப்படி வச்சுக்கிறோம், நம்ம குழந்தை வந்து சுமக்கிறதும், பெத்துக்கிறதும் வந்து அ அவ்வளோ ஒண்ணும் கஷ்டம் இல்ல. அந்த அந்த 10 மாசம் சுமந்திருந்த காலம் வந்து அது வந்து எப்படி அ கடந்து வந்தேனே எனக்கு தெரியல. அந்த மாரி இருந்துச்சு. அது கரெக்ட்டா எனக்கு இப்ப ஒரு 10வது மாசத்துல தான் குழந்தை பிறந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தை பிறக்கும்போது கரெக்ட்டா 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசம் அந்த 10வது மாசத்துல அ திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அடிவயிறு லேசா வலிச்சதுங்க ஃபர்ஸ்ட்டு. அடிவயிறு லேசா வலிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 வாரமாவே அடிவயிறு லேசா வலிச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அ திடீர்னு வந்து இடுப்பு கீழ் பகுதியெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. எப்படின்னா, ஒரு புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு வலி. அந்த புதன்கிழமை நைட்டு வந்து அ கொஞ்சம் வலி அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அ இன்னும் இன்னும் அதிகமாயிடுச்சுங்க. இடுப்பு கீழ் பகுதி, கால் அந்த தொடைப்பகுதி, பின்னாடி, முன்னாடி எல்லா இடத்துலயும் வந்து வலி அதிகமாயிடுச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமையும் அந்த வலி தொடர்ந்தே இருந்துச்சுங்க. மொத்தம் 3 நாளுங்க நான் வந்து வலிய அனுபவிச்சு குழந்தை பிறந்தது. அ அந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து குழுவில் உள்ள அந்த ஆரல்யா அக்காக்கு எல்லாரும் ஆரல்யா அக்கா கால் பண்ணி இந்த மாரி கேட்டப்ப, அந்த வலி வரும்போது, அ அவங்க என்ன சொன்னாங்க, "மூக்கு வழியா மூச்சு வந்து இழுத்து வாய் வழியா விடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. "அது பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. அது வந்து எல்லாமே சுலபமா இருக்கும்" அப்படின்னாங்க. ஆனா உண்மையிலேங்க அந்த ஒரு விஷயம், அந்த வலி அவ்ளோ வலி வந்தும், அந்த மூக்கு அந்த சுவாசம் இழுத்து வெளியே விடும்போது, அது அப்படியே அவ்ளோ சுகமா இருந்ததுங்க. அந்த வலி வரும்போது, அந்த மூக்கு இழுத்து அந்த ச ச அந்த அ இந்த மாரி இழுத்து விடும்போது, நமக்கு அந்த வலியே தெரியல. அந்த நிமிஷம் மட்டும். அது எப்படின்னா, அந்த 1 நிமிஷம் வலிக்கும். அப்புறம் போயிடும். மறுபடியும் 1 நிமிஷம் கழிச்சு அந்த வலி வரும். அந்த மாதிரி வலிங்க. அது ஒரு நாள் ஃபுல்லா அந்த மாரி வலி வந்துட்டு, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா எப்படி வலிச்சுச்சுன்னா, முக்குற மாரி வலி வந்துச்சு. ஃபுல்லா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லா முக்குற மாரி வலி வந்துச்சு. அப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பக்கத்திலேயே இருந்தாருங்க அந்த டைம்ல. அவரும் வந்து இந்த மாரி ஆரல்யா அக்காகிட்ட அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒசூர்ல வந்து சாந்தி, அக்கு ஹீலர்ன்னு அவங்களையும் வந்து நாங்க பக்கத்துல கூட்டிட்டு வந்து வச்சிருந்தோம் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே. முன்னாடியே அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்தாங்க. இவங்க ஆரல்யா அக்கா எல்லார்ட்டயும் வந்து கேட்டு, அவங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்னோட ஹஸ்பண்டும் ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. அவரும் கூடவே இருந்து, அவங்களும் என்னென்ன சொன்னாங்களோ அந்த மாரிலாம் இது பண்ணாங்க. அந்த துணிய கட்டி தொங்குறது, அம் இப்டி கு அம் என்னது குப்புற உட்கார்றது, இப்டி சேர் மேல கால வச்சு இது பண்றது, எல்லாமே பண்ணி ஆனா லாஸ்ட் வரைக்கும் என்ன சொன்னாங்க, நாங்கலாம் ஒரு ரூம்ல இருக்கிறோம். எங்க வீட்ல இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வீட்ல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க. அவங்களும் வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டுறாங்க.
இருந்தாலும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் நான் பாத்துக்கிறேன் இன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம், நானும் வந்து அமைதியா தான் இருந்தேன், உறுதியா தான் இருந்தேன். ஹம், நானும் எதுவும் சொல்லல. அதே மாரி எனக்கு அந்த குழந்தை பிறக்கிற ஒரு 3 நாளுமே வந்து எந்த பசியும் இல்ல. நான் சாப்பிடவும் இல்ல. எதுவுமே இல்ல. அம் அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இந்த மாரி வலி வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணி போல தான் அம் கரெக்ட்டா ஒரு முக்கி முக்கி அப்புறம் தாங்க குழந்தை அழகா ஆக்சுவலா நான் வந்து அந்த குழந்தை முக்கும்போது, எனக்கு அந்த குழந்தை வந்து உள்ள அந்த வயித்துல இருந்து அப்படியே நகர்ந்து வர்றது நான் அப்படியே தெரிஞ்சுதுங்க. நான் பார்த்தேன் அப்படியே. கரெக்ட்டா அந்த தலை வந்து மேலிருந்து கீழ அப்படியே நகர்ந்து வந்து, அந்த கீழ நகர்ந்து வந்து அப்புறம் முக்கும்போது அந்த வெளிய வந்துச்சுங்க. அ ஸோ அந்த குழந்தை ஸோ இப்படிதான் வந்து குழந்தை உள்ளருந்து வெளிய அ நகர்ந்து வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு உள்ள அந்த குழந்தையே இவ்ளோ எஃபோர்ட் போட்டு வெளிய வருதா? அப்ப நம்மலாம் எவ்ளோ நம்ம போடுற எஃபோர்ட்லாம் ரொம்ப கம்மி போல இருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சதே. அந்த மாரி அழகா அந்த குழந்தை வெளிய வரத நான் பார்த்தேன். அவர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து எங்க போச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அதே மாரி வந்து அ எனக்கு வந்து நான் பையன் தான் எனக்கு பொறக்கணும் அப்டின்லாம் இது மனசுல ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து என்னன்னு தெரியல. எனக்கு வந்து பையன் தான் பொறக்கும் அப்டின்னு உள்ளவே ஒரு உள்ளுணர்வே சொல்லிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா அதே மாரி எனக்கு பையனாவே அழகான கண்ணன் வந்து பொறந்துட்டான். அது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம அம் தாட் ஆஃப் பவரா நம்ம வந்து எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டா? அப்டின்ற மாரி ஒரு தோணுச்சு எனக்கு. அ அ ஆக்சுவலா லாஸ்ட் மினிட்ல குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி அவங்க பக்கத்துல அந்த அக்குயிலர் கூட வந்து நீங்க என்ன சொன்னீங்க, "நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போறீங்களா?" அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து சொன்னேன், "இல்லங்க ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். குழந்தை பிறக்கட்டும், இங்கேயே பிறக்கட்டும். பிறந்ததுக்கு அப்புறம் வேணா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொன்னேன் நானு. அப்புறம் கரெக்ட்டா அதுக்கு அ க அ ஈவினிங் அந்த 6 மணி போல புதன்கிழமை நைட்டு வலி ஸ்டார்ட் பண்ணி வியாழன், வெள்ளி. அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு 6 மணிக்கு பிறந்தாங்க பையன். அ பிறந்து அ பிறந்ததுக்கப்புறம் ஆக்சுவலா பிறந்து தம்பியெல்லாம் எதுவும் அழவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அமைதியா வந்து கீழ வந்து அப்படியே கையில வந்து இறங்குனான். அது கையில இறங்குனோனே பார்த்தாங்க. அம் ஆனா வந்து அந்த தொப்புள் கொடி வந்து பிறந்த உடனே வரல. அ 6 மணிக்கு பிறந்தான்னா, கரெக்ட்டா வந்து 12 மணிக்கு தாங்க எனக்கு வந்து அந்த வெளிய வந்துச்சு. அம் அந்த பிளசன்டா வந்து 12 மணிக்கு தான் வெளிய வந்துச்சு. அதுக்கும் வந்து என்ன சொன்னாங்க, இந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து, "இன்னும் வந்து அது வெளிய வரல. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க" அப்டின்னாங்க. ஆனா எனக்கு வந்து எந்த பயமும் எதுவுமே இல்லங்க. அது வந்து கண்டிப்பா வந்துரும் அப்டின்ற ஒரு ஒரு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. அம் அ அது அது வெ அது அது பாட்டு வெளிய வரட்டும், எப்பயோ ஒண்ணு வரட்டும் அப்டின்னு சொல்லி நாங்க பாட்டுக்கு குழந்தைய கையில வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆம், அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த வலியும் இல்ல. கொஞ்சம் லைட்டா வயிறு வந்துட்டு வலிச்சிருந்தது. அப்புறம் கரெக்ட்டா ஒரு 11, 11, 12 மணி போல என்னாச்சு, அதே மாரி குழந்தை பிறக்கும்போது எப்படி அந்த முக்குற மாரி வெளிய வந்துச்சோ, அதே மாரி அப்பயும் ஒரே ஒரு முக்குற மாரி வெளிய வந்துச்சு. ஸோ அந்த ஒரு முக்குலயே வந்து அந்த பிளசன்டாவும் வெளிய வந்துருச்சு. ஆ ஸ் அதனால வந்து அம் அவ்ளோ நேரம் கழிச்சு வருதேன்னு சொல்லி எனக்கும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட ஒரு கொஞ்சம் வருத்த இது ஃபீல் ப கொஞ்சம் கவலையாவே இருந்தாங்க. என்ன இன்னும் வரவே இல்லையே! அப்படின்னு சொல்லி அவங்க கவலையா இருந்தாங்க. அவங்க அந்த பக்கத்துல இருந்த அந்த சாந்தின்றவங்களும் அவங்களும் கொஞ்சம் என்னடா இவ்ளோ நேரம் ஆகி வரவே இல்லையே! அப்படின்னு ஆனா அவங்க கவலையா இருந்தாங்க. ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்ல. அது கண்டிப்பா வெளிய வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது கரெக்ட்டா வந்து ஒரு 12 மணி போல அதுவும் வந்துருச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அம் அ கரெக்ட்டா அந்த அவங்க சொன்ன மாரி அந்த வேப்பில அதெல்லாம் போட்டு ஒரு பதப்படுத்தி அது ஒரு இடத்துல வச்சுட்டோம். அப்புறம் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே இந்த குழுவில் உள்ள இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து சிசேரியன் பண்ணி செகண்டா வந்து வீட்ல குழந்தை பெறுத்திருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டலாம் நெறைய பேர்கிட்ட கா நான் வந்து கால் பண்ணி பேசியிருக்கேன். ஒரு 5, 6 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து அம் அது வந்து ஈஸியா தாங்க வந்துரும் குழந்தை. அ சு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 முக்குனா குழந்தை வந்துரும் வலி வந்தா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா, அதெல்லாம் நெனச்சு பார்த்து நான் எனக்கு வலி வரும்போது என்ன 3 நாள் முக்கி இவ்ளோ முக்கியமா குழந்தை இவ்ளோ நாளா இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ முக்கி இவ்ளோ வலி தாங்கி நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு வந்து பின்னாடி பார்த்தப்ப என்ன சொன்னாங்க,
நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப, இந்த விளக்கெண்ணெய் வந்து இந்த இடுப்பு வலிக்கு வந்து தடவணும்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்ப கால் வலி கொஞ்சம் லைட்டா இருந்தது. இடுப்பு வலி இருந்தது. ஸோ விளக்கெண்ணெய் வந்து என்ன பண்ணாங்க, டெய்லியும் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடுப்புக்கும், காலுக்கும் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ற மாரி பண்ணி விட்டாங்க. அப்புறம் அதுதான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதனால தான் வந்து இந்த மாரிலாம் வந்து வலி வந்திருக்கு. அப்படின்னு பின்னாடி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த வந்து விளக்கெண்ணெய் வந்து தடவக்கூடாது. அது ஒரு விஷயம். அந்த அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன். ம் அப்புறம் வந்து அது ஒண்ணு தான் தப்பு பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அ வலி இவ்ளோ நேரம் வலி வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு இப்படி பிறந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் வந்து ம் அ அ இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியனா இருந்து ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியன் பண்ணி இப்போ செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சிசேரியன் எப்படி இருந்துச்சோ அதனால கூட இந்த மாரி லேட் ஆகி இப்படி பிறந்திருக்கலாம் அப்படின்னாங்க. அதாங்க நான் பண்ண தப்பு வந்து அந்த விளக்கெண்ணெய் வந்து தடவுனது. அ அப்புறம் வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாரி தான் தப்பு பண்ணி இந்த மாரி இது பண்ணிட்டேன். ஸோ இந்த குழுவில் உள்ள சகோதரிங்கலாம் வந்து ஸோ இந்த மாரிலாம் தப்பு பண்ணாதீங்க. அ நிர்மலா, ஃப்ரிட்ஜ் குழுவில பயன்பாடு ஆ என்னங்க்கா? ஃப்ரிட்ஜ் பயன்பாடு தோசை. ஆ ஃப்ரிட்ஜ் அந்த சளி வந்ததுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதான் நாங்கலாம் அப்போ ஃப்ரிட்ஜ்ல தான் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாவெல்லாம் அரைச்சு வச்சு இட்லி, தோசை மாவுலாம் ஒரு 3 நாள், 4 நாள் வச்சு அது சாப்பிட்டது. நெறைய வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு வந்து சாப்பிட்டதுனால வந்து எனக்கு அந்த சளி வந்து போகவே இல்ல. ஆக்சுவலா குழந்தை பிறந்து அ 1 வருஷம் வரைக்குமே எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததுங்க்கா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சது எதுவுமே நான் சாப்பிடுறது இல்லங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழசு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்ம அப்பப்ப வந்து செஞ்ச சாப்பாடு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு அப்பப்பயே சாப்பிட்டுக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஞ்சி மாரி சாப்பாடு சாப்பிடணும். அதே மாரி நேரத்திலேயே சாப்பிட்டுறணும். கொஞ்சம் 7 மணி, 8 மணி போலவே சாப்பிட்டுறணும். லேட்டா சாப்பிடக்கூடாது. லேட்டா தூங்கக்கூடாது. இந்த லேட்டாவும் நம்ம 11 மணி மேல தூங்குறதுனாலயுமே வந்து என்னன்னா, அ இந்த சளிக்கான அந்த ஹார்மோன் வந்து அ ஆக்டிவேட் ஆகி அதனாலயும் வந்து நமக்கு சளி வருது. அதனால சீக்கிரமா தூங்கணும். அது ஒண்ணு. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ண மிஸ்டேக்குங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் நீங்களும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி, குழுவில போடுறத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அம் ஸோ பிரெக்னன்ட்டா இருக்கிற நம்ம சகோதரிங்க எல்லாம் வந்து அ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நல்லபடியா குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ம். இன்னும் என்னக்கா எல்லாம் சொல்லிடணும்க்கா? இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நிர்மலா, ஆ, அதாவது உங்க அனுபவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. கேக்குதா நான் ஆ. பேசுறது? நான் பேச கேக்குதாமா? நான் கேக்குதுங்க்கா. பேசுறது ஆம். அதாவது இன்னைக்கு வந்து இது நெத்தியடியான அனுபவம், ஆக சிறந்த அனுபவம். ஏன்னு சொல்றீங்களேன், இதுல நிறைய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழுத்தமா இன்னைக்கு பதிவு பண்ணிடுவோம். ஏன்னா ஆ. நம்ம இயல்புன்னு ஒரு விஷயத்துக்கு திரும்பி வர்றோம். ஆனா திரும்பி ம். வரும்போதும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் தான் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. என்ன நினைச்சுக்கிறாங்க எல்லாரும்னா, பிள்ளை ம். பேரு அப்படின்னா ஒரு அம்மா குழந்தை உண்டாயிட்டாளா, அவளுக்கு அது எப்படி உள்ள அந்த பாதையில் நுழையுதோ அதே மாதிரி அது வளர்ந்து வெளியே வரதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். ஆனா ம். அந்த சுகப்பிரசவத்துக்காக நீ நிறைய முயற்சி எடுன்னு சொல்லிட்டு நம்முடைய நம்முடைய அந்த மூளையே வந்து யோசிக்கவே விடாம ஒரு கட்டுக்குள்ள நம்ம போயிடுறோம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நிறைய சந்தேகங்கள் வந்து உங்களுடைய பிள்ளை பேர்ல இருந்தது. அதனால உங்களோட ஆமா. அனுபவத்தை நாங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தோம். என்னன்னா இந்த விளக்கெண்ணெய் பயன்பாடு. ஏன்னா ஆமா. தொடர்ச்சியா நீங்க சளி தொந்தரவு சொல்றீங்க, அதே மாதிரி உங்களோட அதாவது அதிகப்படியா நீங்க சாப்பிட்டது வந்து தோசை. அந்த 2யுமே வந்து தவிர்க்கும்போது உங்க உடல்ல நிறைய பிரச்சனை வந்து சீராச்சு. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ தோசை விருப்பத்தின் பேர்ல எப்போ ஒருக்கா எடுத்துக்கிறதுக்கும், அதையே வந்து தினமும் ஒரு இரவு உணவா, அதுவும் எப்போ மாவாட்டுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது அது நமக்கு வந்து அதுல ஒன்றும் பயன் இல்லையே, கேடுதான் நமக்கு ஆ, கொடுக்குது ஆ. இல்லையா? அது அது என்னன்னாக்கா, நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன். ஆனா அது வந்து நம்ம முன்னாடி சாப்பிட்டது, அதோட கழிவெல்லாம் சேர்த்து வந்திருக்கு. அப்போ நான் நிச்சயமா வந்து நிச்சயமா. ஆனா அ ஆனா நிர்மலா, என்னன்னா நீங்க வந்து அதை நீங்க ரொம்ப அழகா வந்து நீங்க எதிர்கொண்டீங்கம்மா.
அதாவது ஆ. அதுதான் நம்ம சகோதரிக்கு சொல்ல வர்றது. நீங்க ரொம்ப அழகா எதிர்கொண்டீங்க. எந்த பயம் படல. நெறைய சந்தேகங்கள் கேட்டீங்க. நெறைய சந்தேகங்கள். ஆ. ஆனா ஒரு பயமோ, ஒரு பதட்டமோ இல்ல. ஏன்னா சகோதரர் அந்த உங்களுக்கு நல்ல மாரி சப்போர்ட்டா ஆமா. இருந்தாரு. ஏன்னா ம். என்ன இப்படி எப்ப பார்த்தாலும் இப்படி சளியோட இருக்கேன்னு அவரும் சொல்லல. சரி ஓகே. ஆ. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமா. அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆமா, ஆமா. உடம்புல அவர் வந்து உள்ள ஃபுல்லா தொந்தரவுகள் வந்து சரியாகுது. ஃபுல் ஆ சப்போர்ட்டும் இ இருந்ததுனால தான் இதுவும் ஒரு ஆமா. சாத்தியமாச்சு. ஆமா, அ. ஆமா, ஆமா. அதனால ஆ. தான் உங்களோட ஜேர்னி வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆ. அ அ அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்றோம். நல்ல புரிதல் வந்து அந்த பெண்களுக்கு கிடைச்சுச்சுன்னா போதுமானது. இப்ப நமக்குள்ள நீங்க யார்ட்ட எப்போ பேசினாலும், அவங்க வந்து எக்ஸ்ட்ராவோ, கூடவோ, குறைச்சவோ எதுவும் சொல்லப் போறதில்ல. நான் என்ன அனுபவிச்சேன், எத கடந்து வந்தேன். இப்ப நீங்களா இருந்தா இப்ப நிர்மலாட்ட ஒருத்தவங்கட்ட பேசினாலும், "எப்பா இதெல்லாம் நான் கடந்து வந்தேன்ப்பா" அப்படின்னு நீங்க ரொம்ப எதார்த்தமா உங்களோட அனுபவத்த நீங்க பகிர போறீங்க. அதே மாதிரி இந்த ம். மாதிரி சில சிக்கல்கள் எனக்கு இருந்துச்சு. நீங்க அத தவிர்த்துக்கோங்கன்னு நீங்க சொல்லப் போறீங்க. இதுதான் அனுபவ ம். பகிர்வு. அப்போ இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம நம்ம யாரையாவது துணைக்குன்னு எதிர்பார்க்கும்போது நமக்கு சிக்கல் வருது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அங்க இருந்து நமக்கு வந்து எதிரா தான் நமக்கு ஒரு அழுத்தத்தின் காரணமா அவங்களும் இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா? நீங்க அங்க போயிருங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல நிர்மலா. அதனால தான் நம்ம குழுவுல ஃபர்ஸ்ட் நாள் இணைஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு வந்து வீட்ல பெத்துக்கணும்னு ஆசை. யாராவது வருவாங்களா? அப்படிதான் கேள்வி இருக்கும் எல்லா சகோதரிகள்ட்டயும். ஆனா, ம். இப்ப பாத்தீங்கன்னா, சகோதரிகள் வந்து ரொம்ப தெளிவா இருந்து, தனியா அ தூங்கிட்டு இருந்த கணவர் கூட எழுப்பாம, இப்ப போன வாரம் நம்ம சகோதரி 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெயந்தி குழந்தை ஆ. பெத்துக்கிட்டாங்க. ஏன்னா, எங்க ம். அவங்கள கூட எழுப்புனாலும், ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மள ஏதாவது ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுத்திருவாங்களோன்னு. அப்ப எந்த அளவுக்கு புரிதல் பாருங்களேன். அப்ப உடம்பு ம். செய்றத வந்து ஆமாங்கக்கா. அவ்வளோ உள்வாங்குறது. ஆனா நீங்க செஞ்சீங்கம்மா. அது ம். செய்யும்போது வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு. ஏன்னா மொத குழந்தையில வந்து நமக்கெல்லாம் பெரிய கசப்பான அனுபவம். குழந்தை பேரு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த புது மணத்தோட அந்த குழந்தைய அள்ளி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து எக்ஸலன்ட்டான ஒரு ஃபீல். ஆனா அந்த ஃபீலே கிடைக்கல பாருங்களேன். 3 நாள் கழிச்சு குழந்தைய கையில குடுத்துருக்காங்கன்னா, அப்ப எவ்வளோ அது ஒரு ம். கொடுமை நமக்கு நடந்தது. இல்லையா? ம். இப்போ நமக்கு ஆமாங்கக்கா. வீட்ல நம்ம பெத்துக்கும் பாருங்க. அந்த ஆமா. அந்த அந்த நாங்க மன வீட்ல ஆ குழந்தை பிறந்தவுடனே நான் உடனே வந்து பால்லாம் ஆமா. குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே ஆமா. அப்படியே ஆமாங்க. அணைச்சு அந்த ஆ. அந்த அந்த மனம் இப்ப நெனச்சா கூட அந்த மனம் நமக்கு அப்படி இருக்கும். நெறையும் அப்படி. அந்த ஆமா, அளவுக்கு அந்த மனத்தோட அள்ளி ஆமாங்க. எடுத்து நம்ம முத்தம் குடுக்குறோம். நம்ம வந்து அணைச்சு அப்படி பால் குடுக்குறோம். அந்த குழந்தை வெளிய வந்தோனே நமக்கு அந்த பிளாசன்டா சிந்தனையே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம உடனே அணைக்க ஆரம்பிச்சுருவோம். ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் அவ்ளோ ஏன்னா பால் சுரப்பு பத்தி இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அது யார் சொல்லிக் குடுக்குறா? அந்த அந்த மார்புக்கு எப்படி தெரியுது? குழந்தை வெளிய வந்தாச்சு. அடுத்து அவ அம்மாவாயிட்டா அவ்வளவுதான். இதுல கூட எதையுமே பொருத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஊட்டம், சத்து அவசியமே இல்ல. நம்ம நார்மலா இந்த புரிதலுக்குள்ள வந்தவங்க, நம்ம எடுக்கிற உணவும் நல்ல உணவு தான் நம்ம எடுக்கிறோம். நமக்கு இப்ப ம். தெரியுது. ஆசைக்கான உணவு என்ன? தேவைக்கான உணவு என்ன? ஆரோக்கியத்துக்கான உணவு என்னங்கிறது வந்து இன்னும் போர்டு போட்டு எழுத வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருக்குமே நல்ல அழகா அத கடந்து வந்தாச்சு. அப்படிங்கும்போது இதெல்லாம் எவ்ளோ ஒரு ஆனந்தமான விஷயம். நம்ம அப்படி அந்த மனத்தோடயே அந்த குழந்தைய அணைச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பிளசன்ட்டா கான்செப்ட்டே வரும். ஏன்னா, அந்த கீழ ஒரு எரிச்சல் வரும்போது தான், "ஏய் என்னப்பா இன்னொரு ஆள் வெளிய வர வேண்டியது இருக்குது." அப்படின்னு நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் திருப்பி அங்க ஆமா. போகும். நீங்க அந்த குழந்தை அந்த 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 பிறக்கிற நேரம் அந்த அந்த இது சொன்னீங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் வந்து அவ்ளோ நல்லா இருந்தது. உங்க குரலோட அந்த அவ்ளோ நேரம் நீங்க சொல்லிட்டு வந்ததுக்கும், அந்த 5 நிமிஷம் அந்த உங்க குரலே ஆமா. வந்து அவ்ளோ உண்மையா ஒரு அந்த அந்த அ மூமெண்ட் வந்து இன்னுமே மறக்க முடியாது. ஏன்னா ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல்லா அன்கான்ஷியஸ்ல இருந்தேன். இது ஆமா, செகண்ட் ஆமா. குழந்தை பிறந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எனக்கு வந்து இன்னும் மைண்ட்ல இருக்கு. எதுவுமே வந்து மறக்க முடியாது. அந்த அதான், அதான், அளவுக்கு அதான். வந்து அ அ அந்த அளவுக்கு அ அனுபவம் இருக்கு. அவ்ளோ அவ்ளோ அழகா புரிதலா இருக்கு. இருந்தது. அந்த குரலுடைய அந்த தொனி, அந்த மாற்றமா வந்தது. இதுல பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா, மனத்தெளிவு. அப்போ பழைய கழிவுகள் வந்து நம்ம வெளியேறுது அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இருக்கும்போதே, நமக்கு வந்து ம். எந்த பயம் வரப்போறதில்ல. நம்மள அறியாம நம்ம ஒத்துழைப்பு குடுக்க ஆரம்பிப்போம். எஸ் கரெக்ட். ம். நமக்கு இந்த மாரி ஒரு வலி சார்ந்து இருக்குதா? அப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முதுகுல பயங்கரமான வலி இருக்குது. அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 சிசேரியன் எனக்கு நடந்திருக்குது. சோ எனக்கு அந்த வலி. ஆனா அதே இது 3வது குழந்தைய வீட்ல அந்த பிரசவிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வலி வந்து அவங்களுக்கு சரியாயி, அப்புறம் வந்து அவங்க அவ்ளோ ரிலாக்ஸா சொல்றாங்க. எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. 3வது குழந்தை ம். வீட்ல பொறந்ததுக்கு அப்புறம், அந்த அந்த வலி வந்து எங்க போச்சுன்னே தெரியலங்க. ஏன்னா இவங்க முத்திர குத்துறாங்க இல்லையா? உனக்கு வந்து ஒரு சிசேரியன் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் குத்தியாச்சா, உனக்கு லைஃப் லாங் அப்படிங்கிறாங்க. ஆனா, இந்த இயற்கை நம்மள அப்படி விடுறதில்ல. ஒரு ஒரு பெண்ணோட உடலோட ஆரோக்கியம் வந்து ஒரு பிள்ளை பெற்றிலும் மீட்டெடுக்கப்படுது. நம்ம தான் வந்து சில புகுத்தல்கள் உள்ள புகுத்தும்போது தான் அந்த உடல் சிக்கலாகுதே தவிர, அந்த இயல்பு நம்ம வந்து அப்படியே போகும்போது, அதான் நம்ம எப்பவுமே சொல்றது. நம்ம நாக்கு உணர்த்துதுல்ல சுவைய. இது வேணும் இன்னைக்கு, அது வேணும் நமக்கு உணர்த்துதா?
அதே இது நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, இப்ப கொஞ்சம் லைட் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னு ரொம்ப நம்ம இரவையும் பகலாக்கி வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. உடல் கேட்கும் அந்த ஓய்வ. அதே நேரத்துல பாருங்க, அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இரவு தூக்கம் நிறையவே முன்னுக்கும் பின் முரணா ஆகும். ஏன்னா அந்த குழந்தைய நம்ம கவனிக்கிறது, அந்த குழந்தை வந்து இந்த சூழலுக்கு பொருந்தி அந்த இரவு பகலோட அந்த மாற்றங்கள் வர்ற வரைக்கும் நமக்கு கொஞ்சம், ஆனா அது பாருங்க நம்ம எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றோம். அப்ப ம். அப்ப வந்து உடம்பு எவ்வளவு அழகா நம்மள தகவமைக்குது பாருங்களேன். அந்த இரவு நமக்கு அந்த தொந்தரவு ஆனாலும் அந்த பகல் பொழுது அந்த குழந்தை தூங்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி ஒரு 10 நிமிஷம் தூங்கி எடுக்கும் போதே அவ்வளவு ஆற்றல் உடம்பு வந்து நமக்கு கொடுக்குது. அப்ப இந்த அந்த தாய்மைங்கிறது வந்து அவ்வளவு அழகா இப்படித்தான் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருக்காங்க. பகலெல்லாம் அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சு அந்த ஒரு அதை டிசைன் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அந்த குழந்தைக்கான ஒரு ஓய்வு கிடைக்கும் போது நம்மளும் கொஞ்சம் தூங்கிக்கலாம். இரவு அப்போ வந்து கொஞ்சம் முன்னு பின் முரண் ஆகும் போதும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இது இது வந்து இதெல்லாமே வந்து எந்த படிப்பு மூலியமா நம்ம இது பண்றதை விட நிறைய சகோட அனுபவங்கள் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. அப்ப சிக்கலாக்கிக்க வேண்டாம். ஆனா இப்ப சில உடல் சார்ந்த படிப்புகள்ங்கிற பேர்ல நாங்க உடல் அறிவு கொடுக்குறோம், உடல் சார்ந்த அறிவுன்னு சொல்லிட்டு அதை எங்க கொண்டு வராங்கன்னா ஒரு வியாதியில உள்ளவங்களுக்கு சொல்ற மாதிரியே பிள்ளை பேட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்றாங்க. அதுலதான் நம்ம முரண்பட்டு நிக்கிறோம். இப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னா, சிலவங்க வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறாங்க. இரவு வந்து கட்டாயம் இத்தனை மணி தூங்கணும். ஆனா ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அப்ப நம்ம கொஞ்சம் தூக்கம் தொந்தரவானவன இவங்க தேவையில்லாத மனச்சிக்கலுக்கு ஆளாயிடுறாங்கம்மா. ஐயோ எனக்கு வந்து நான் நிறைய தூங்காதனாலதான் எனக்கு தேவையில்லாத தொந்தரவு வருதுன்னு. அப்படி இல்ல. அது உடல் அந்த நேரத்துல தகவமைக்கணும். அதான் அந்த தாய்மையோட அந்த அந்த பவரே அதான். அடுத்து வந்து அந்த குழந்தையோட அந்த ஷெட்யூல் மாறும்போது நமக்கும் தேவையான அழகான ஓய்வு கிடைக்குது. அதே ஆற்றலோட நம்ம திருப்பியும் மீண்டு வர்றோம். அதாவது அதனாலதான் இதுலயும் இந்த கணக்கீடுகளை வந்து பொருத்த வேண்டாம் நம்ம சொல்றது. ரொம்ப நிறைய விஷயம் மத்தவங்க எப்படி உங்க அனுபவத்தை கடந்தாங்கன்னு தெரியல. ஆனா சில விஷயங்கள் செய்ய அதே வேண்டாங்கிறத மாதிரி ரொம்ப இன்னொரு அழுத்தமா சொன்னீங்க. விஷயம், கரெக்டா ம். அந்த குழந்தை பிறந்து முழுமையா வளர்ச்சி அடைந்து அதுவா வெளியே வரும்போது அந்த உடல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதுவே சரி பண்ணிடும் அப்படின்றது ஒண்ணும் எனக்கு அப்பதான் புரிஞ்சது. கரெக்டா அந்த 9 மாசம் முடிவுல எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு அதுவே சரியாயிடுச்சு. அந்த குழந்தை பிறக்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த சளி பிரச்சனை எல்லாமே. சோ சிறப்பு, அந்த ஒரு சிறப்பு. விஷயம் வந்து நான் வந்து அப்பதான் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சோ குழந்தை நம்ம வயித்துல இருக்கிற குழந்தை நம்ம உடல்ல இருக்கிற பிரச்சனை வந்து சரி பண்ணி அதுவா வந்து வெளியே வர்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அதிசயம் தாங்க. ஆமா. அதுவும் வந்து அன்னைக்கு உண்மையிலேயே நம்மளும் புதுசா மனசு பிறக்கிறோம் இல்லையா நிர்மலா? அன்னைக்கு நம்மளும் புதுசா பிறக்கிறோம். குழந்தை மட்டும் பிறக்கறதுல ஆ நம்மளும் அன்னைக்கு புதுசா பிறக்கிறோம். குழந்தை வந்து அதனாலதான் உள்ள இருக்கிற குழந்தை இவ்ளோ செய்யுதா? அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து புரிஞ்சது. எல்லாம் வந்து குழுவுல சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த நடக்கும்போது எனக்கு அதிசயமா தாங்க இருந்தது. அதெல்லாம் இப்ப உண்மைதான் போல இருக்கு. அப்ப இதெல்லாம் அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து எல்லாம் எனக்கு தோணுச்சு. சோ நல்லது நல்லது. குழந்தை நீங்க நீங்க இனி உங்க அடுத்தடுத்த குழந்தைக்கு நீங்க குழந்தைய பெற்றவர் தான் அவர் ஸ்டாலினே கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவ்வளவு தெளிவு இப்போ கிடைச்சிச்சு உங்களுக்கு. அந்த மாதிரிதான். ஆமாங்க. சிறப்பு, ஆமா. சிறப்பு. சரிம்மா. இப்ப யாருக்காவது சந்தேகம்னா நம்ம கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். சரிங்களா? ம். சகோதரிகள் யாருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க நிர்மலாட்ட கேட்கலாம். ஆ அதே மாதிரிங்க இந்த இறைவெளியில் இனிய சுகப்பிரசவம், அ மணிமொழி அம்மா எழுதுனது, ஹீலர் பாஸ்கர் எழுதுன அந்த அந்த புத்தகங்கள்லாம் வந்து நான் அதாவது படிச்சிருக்கேன். நிர்மலா, அதாவது அதான் இப்போ இப்ப நம்ம இதையும் தெளிவுபடுத்திடலாம். இப்போ ஆ. அந்த மணிமொழி அம்மாவோட புத்தகம் சொல்றீங்கல்ல, ஆ. அது வந்து நம்ம குழுல வேண்டானே நம்ம சொல்றோம். ஏன்னம்மா நிறைய அப்படிங்களா? அங்க குளறுபடிகள் இருக்குது. என்னன்னா அவங்க வந்து மொத்தமா தமிழ்நாடு முழுக்கும் உள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு மாதிரி தொகுத்துருக்குறாங்க. ஆனா ம். எப்படி ஒரு இடத்துல உள்ளது இன்னொரு இடத்துக்கு பொருத்தமாகும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப அதுலதான் நிறைய பேர் சிக்கலாயிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஓ! விளக்கணை தடவி அந்த உடலோட ம். அந்த உடல் ஆமாமா. வந்து ஒரு அதுதான் ஒரு சூட்ட அதுதான் உரு பிரச்சனை. அதான் அது பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விளக்கெண்ணெய் தடவிக்கிறோங்கிறாங்க, குழந்தை பிறகு வந்து வேப்பெண்ணெயை குடிக்கிறோங்கிறாங்க. எதுக்குப்பா இது? அப்ப மரபுங்க ம். பேர்ல நம்ம திருப்பி மண்டத்தனம் தானே பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ ம். அப்ப அங்க எப்படி இனிமையா ஒரு சாதாரண யோசிச்சு பார்த்தா கூட ஒரு அடிப்படை அது அறிவியலாவும் இருக்கட்டும், அறிவாவும் இருக்கட்டும். ஏன்னா நம்ம அப்படிதான் இனி யோசிக்கணும். ஒரு ஒரு ம். விளக்கெண்ணெய வந்து தடவிட்டு நமக்கு படுக்க முடியுமா அந்த பிசுபிசுவோட? அப்போ அத வந்து அடுத்து இன்னொரு ஸ்டெப் ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துலலாம் வந்து அவங்களுக்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. இன்னொன்னு வந்து இவ்ளோ எண்ணெய் பயன்பாடு அவங்க வச்சிருந்திருப்பாங்களா? இவ்ளோ வேலைகள் மத்தியில நைட் உட்கார்ந்து எண்ணெய பூசிட்டு அந்த பிசுபிசுப்போட நைட் இரவு அவங்க படுத்திருப்பாங்களா? அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது. ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு. கொஞ்சம் உடம்பு ஒரு சூடா இருக்கும்போது ஏதோ ஒரு துளி எடுத்து ஒரு தொப்புல வச்சிருப்பாங்க. ஆனா அத அப்படியே திரிஞ்சு 5வது மாசத்துல இருந்தே வயித்துல வந்து விளக்கெண்ணெய் தடவுங்க.
9 மாசம் வரைக்கும்லாம் சொல்லும்போது அதை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியுது? அப்ப அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? எப்படி வந்து ரசாயன கலவைகள் வந்து உடலுக்கு தீங்கு பண்ணுது? ஏன்னா அவன் அவன் ஜென்யூனா பக்க விளைவு இருக்குன்னு சொல்லி விக்கிறான். அப்ப அப்படி நம்ம தீங்கு தருதுன்னு நம்ம திரும்பி வரும்போது, அடுத்து சொல்ற எல்லாத்தையுமே இப்ப நான் என்னோட அனுபவத்த ஒண்ணு சொல்லும்போதும், இன்னொரு அனுபவமா கேட்கும்போது சீர்தூக்கி பார்க்கணும் அது. இது சரியா? இது ஒவ்வுமா? இந்த கலந்துரையாடல்ல மெயின் விஷயமே அதுதான். நெறைய புத்தகங்கள் வழியா மரபுங்கிற பேர்ல சில அசட்டுத்தனங்கள் வந்து புகுத்தப்படுது. அப்ப அத உடைச்சு எறியணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம். வாரம் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்மளோட இந்த அனுபவ பகிர்வு பகிர ஆரம்பிச்சு. அதுக்கு சொல்ற ம். காரணமே அதான். திருப்பி நம்ம அந்த புதைக்குழிக்குள்ள மாட்டிறக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த ம். ஒவ்வாதத வந்து நம்ம தவிர்க்க சொல்றோம். சரிங்களா? சில ம். மரபுல வந்து சில நல்ல பழக்கங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஒரு பகுதிகள்லயும் பாருங்க, அந்த பிள்ளைப்பேறுல இருக்கும்போது சில வகையான உணவுகள் செஞ்சு குடுக்குறது. அந்த 5ஆம் மாதம், ம். 7வது மாதம், 9ஆம் மாதம் அந்த சிறு ம். வளகாப்பு மாரி பண்ணி அந்த கலவ சாதம், அந்த சுவை எல்லா சுவையும் அதுல வந்துரும். அந்த மாரி செஞ்சு குடுத்து அந்த தாய மகிழ்ச்சிப்படுத்துறது. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம். அது இருக்குது. அது மாரி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எளிமையான ஆகாரம், அதே நேரத்துல வந்து ஒரு அந்த குழந்தைக்கும் பாதகமில்லாத ஆகாரங்கள் குடுக்குறது. இதெல்லாம் தவறில்ல. ஆனா, எல்லா பகுதிக்கும் இது பொருத்தம். இப்போ என் ஊர்ல வந்து நல்ல கருப்பட்டி கிடைக்குது. கருப்பட்டி காய்ச்சி எடுக்குறாங்க. கருப்பட்டி கிடைக்குது. நிதமுமே எங்க வீடுகள்லயே கருப்பட்டி பயன்பாடு அப்படிங்கும்போது நான் பயன்படுத்துறேன். எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. என்னோட ஃபினான்ஷியலாவும் எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா, அதே கருப்பட்டிய அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது, அது வந்து அங்க பெரிய இது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல ஆனா ஏதாவது எளிமையா கிடைக்கிற விஷயம் இருக்கும். அவங்க அத ஃபாலோ பண்ணிட்டு போட்டுமே! தப்பு ஒண்ணும் இல்லையே! அந்த மாதிரி தான் நம்ம வந்து சீர் பண்ணிக்கணுமே தவிர, ஒரு புத்தகத்துல உள்ள விஷயம்னாலும், அத கவனிச்சு நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொன்னு அதுல இருக்கு. 82வது பக்கத்த வந்து தம்பி ஒருத்தரு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. மொத லைனே அ என்னடா இது இந்த இந்த காலத்துல இப்படி ஒரு புரிதலான்னு. அதாவது வீட்டில் குழந்தை பெறுவது சட்டப்படி குற்றம்னு. அது எப்படி அது? அத நம்ம எல்லாருமே வந்து அத அப்போஸ் பண்ணணும். நீங்கலாம் அந்த புக்க வாசிக்கீங்கன்னா, அதுல நீங்க கேள்வி கேட்கணும். ஏன் அப்படி ஒரு வார்த்தை அங்க இருக்குன்னு. அது அவசியம் இல்லாததுன்னு நம்ம ஏன்னா பாவம் அவங்களுக்கே அது அந்த புரிதல் இல்ல. நம்ம குடுக்கலாம். சரிங்களா? யாரா இருந்தாலும் பரவால்ல. அந்த புரிதல வந்து நம்ம தாராளமா வந்து குடுக்கலாம். தம்பி வந்து மெயில் பண்ணியிருக்கேன்னு சொன்னாப்ல. பாப்போம் அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாப்போம். ஏன்னா குழுவுல போட்டிருந்தாரு இப்போ போன வாரத்துல. பாக்கலாம் என்ன பதில் வருதுன்னு. வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா இப்ப இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. என்ன சந்தேகம்னாலும் நீங்க வெளிப்படையா கேளுங்க. கேட்கும்போது நம்ம தெளிவு பண்ணிக்குவோம். நம்முடைய இந்த பிள்ளை பேர நம்ம மிக எளிமையா ஆக்கிப்போம். ஹலோ ஹலோ அக்கா, கேக்குதுங்களா? சொல்லுங்க. அக்கா, உங்களுக்கு புதன்கிழமை வழி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. புதன்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை தான் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு. ஆ, ஆமா. அப்ப அந்த 3 நாளுமே இந்த வழியில நீங்க ஏதாவது உங்களுக்கு ஃபுட் எடுத்தீங்களா? என்ன மாதிரியான ஃபுட் எடுத்தீங்க? இல்லைங்க. நான் வந்து எனக்கு ஆக்சுவலா புதன்கிழமை நைட்டு வலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வலியில ம், வந்து எதுவுமே சாப்பிடணும்னு தோணல. நம்மளால எதுவும் சாப்பிடவும் முடியாது. எனக்கு பசிக்கவும் இல்ல. அந்த புதன்கிழமை ம், நைட்ல இருந்து வந்து எதுவும் சாப்பிடல. எனக்கு அந்த வலிய வந்து தாங்கிக்கிட்டா போதும் அப்படின்ற மாரி நெறைய பொசிஷன மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜஸ்ட் பாத்ரூம் வர மாரி இருக்கும். ஆனா எதுவும் வரல. அந்த மாரி அந்த மாரி ஒரு இதா இருந்தது. அ அந்த மாரி தான் அந்த இருந்தது. மத்தபடி எதுவுமே எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே சாப்பிடல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஏதோ ஆ தண்ணி மாரி தான் ஏதோ குடிச்சேங்க. அவ்வளோதாங்க. அதுவரைக்கும் 2 எதுவுமே டேஸ்மே சாப்பிடல. நீங்க 2 டேஸ்மே எதுவுமே நிஜமாங்க நீங்க எதுவுமே சாப்பிடல. சாப்பிடல நான். ஓகே. சாப்பிடாம தான் இருந்தேன். எனக்கு பசிக்கவும் இல்ல. நல்லா தான் ம். இருந்தேன் ஆனா. நல்லாவே தான் இருந்தேன். எதுவும் அந்த ஓகே, ஓகே. டைம்ல அதுவும் சாப்பிடவும் கூடாது. நம்ம குழந்தை பிறக்கும்போது, நம்ம உள்ள ம். வயிறு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா, அந்த வந்து மலக்குடல்லாம் வந்து அது சாப்பிட்டது வந்து அம் அது வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிடும். நம்ம அந்த குழந்தை வெளிய வரதுக்கான அந்த இடம் வந்து அத அடைச்சுக்கும். ஸோ, அதனால வந்து நம்ம எதுவும் சாப்பிடாம அந்த வயிறு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் வச்சுக்கணும். ஸோ, அப்பதான் அந்த குழந்தை வெளிய வரதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஆ அதனால வந்து நானும் அதையும் அப்பதான் வந்து தெரிஞ்சுட்டேன். ஸோ உடலே நம்ம நம்ம உடம்பே வந்து நம்ம பசிய கட்டுப்படுத்தி, நம்ம கழிவெல்லாம் நீக்கி அதுக்கு முன்னாடி வந்து பாத்ரூம் எல்லாம் வர மாரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அந்த கழிவெல்லாம் வெளியேற்றி, நம்ம குழந்தை வெளிவரத்துக்கான அந்த உடம்பு வந்து தயார்படுத்திக்குது அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ ஓகே, ஓகே, இவ்ளோ ஓகே. வேலை பாக்குது நம்ம உடம்புக்குள்ள குழந்தை கே பிறக்கிறது ம். அப்படின்னு எனக்கு அப்பதான் கேள்வி தெரியும். கேட்டுட்டு
கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் மியூட் போட்டுருங்கம்மா. பேக்ரவுண்ட்ல பயங்கர சத்தமா இருக்குது. அந்த மத்தவங்களுக்கு தெளிவா கிடைக்காது. யாருனாலும் அப்படிதான். கேள்வி கேட்டு மியூட் போடுங்க. சகோதரி பதில் சொல்லட்டும். திருப்பி நீங்க மியூட் எடுத்துட்டு திருப்பி கேளுங்க. ஏன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால அந்த மியூட் ஆப்ஷனை வந்து கரெக்டா பயன்படுத்துங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் சத்தம் கேட்கறதுனால அவங்க விளக்கம் ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் கரெக்டா போய் கிடைக்க மாட்டேங்குது. கேள்வி கேட்க மியூட் போட்டுருங்க. கேள்வி கேளுங்க. நம்ம சாப்பிடாதனால நமக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிலாம் நினைக்கவே வேணாங்க. எனக்கு சளி பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் நான் வந்து என்ன சொல்றது 3 நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கு. வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு கூட இருந்திருக்கேன். ஆனா நானும் நல்லா தான் இருந்தேன். எனர்ஜெட்டிக்கா தான் இருந்தேன். குழந்தையும் நல்லா தான் இருந்துச்சு. சோ சாப்பாடுன்றது நம்ம பசிக்கும் போது சாப்பிட்டா போதும். மத்தபடி தேவையில்லன்னு தான் நான் அதுவும் ஒண்ணு எனக்கு நல்லா அப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். சோ சாப்பாடு நம்ம பசிக்கு சாப்பிட்டா போதும். சும்மா இந்த வேலைக்கு சாப்பிடணும், காலையில சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல. நம்ம பசிக்கும்போது சாப்பிட்டா போதும். அதுவும் எவ்வளவு அளவு வேணுமோ அளவு கொஞ்சமா நிறைய நிறைய சாப்பிட்டாதான் வந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்லாம் இல்ல. நமக்கு பசி முடியிற அளவு, பசி போற அளவு சாப்பிட்டா போதும். சோ அந்த அளவுக்கு நான் அந்த பசி, அந்த சாப்பாடு அதோட அருமையும் அந்த அதுவும் வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சது. ஆ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சாங்க? ஓகேங்கக்கா. ரொம்ப நன்றிங்க. ம். இன்னும் வேற யாராவது சகோதரிக்கு சந்தேகங்களா? கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க பானு. ஆ, நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நான் 4th மந்த்ல இருந்து தான் இந்த குழுல ஜாயின் பண்ணேன் அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. ஸோ அந்த 4 ஆமாங்க. மந்த் வரைக்கும் நீங்க டாக்டர் கிட்டயே போலீங்களா? ஸ்கேனு அதெல்லாம் ஒன்றும் ஆமா. எடுக்கலீங்களா? இல்லைங்க. அது ஒரு கேள்வி. ஜஸ்ட் இந்த வீட்ல வந்து அந்த யூரின் டெஸ்ட் வச்சு இந்த செக் பண்ணுவோம்ல, அந்த இதுல. அது மட்டும் ம். செக் பண்ணேங்க. மத்தபடி நான் வந்து ஆம் 10 மாசம் வரைக்குமே வந்து நான் வந்து டாக்டர் கிட்ட போலங்க. அ ஒரு 5வது மாசம் ஒரே ஒரு ஸ்கேன் அந்த அனாவலி ஸ்கேன் மட்டும் பண்ணேங்க. குழந்தை எப்படி இருக்குன்னு ம். அந்த ஸ்கேன் மட்டும் பண்ணேன். அதுபடி அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. அப்புறம் வந்து நிர்மலா ஹாஸ்பிட்டல் நிர்மலா நிர்மலா, ஆ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விமா. இப்போ இந்த ஸ்கேன்லாம் அவசியமா? நீங்க உங்க புரிதலையும் சொல்லுங்க. நீ அவங்களோட அடுத்த குழந்தைக்கு நீங்க எப்படி ஆமா. கையாளுவீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஸ்கேன் வந்து அவசியம் இல்லன்னு வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப அடுத்த குழந்தை பிறந்தா வந்து எந்த ஸ்கேனும் இல்லாம ஆக்சுவலா அந்த நான் என்ன பண்ணேன், இந்த ஜிஹெச்ல அந்த பிக்னி நம்பர் இருந்தா தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க அப்படின்லாம் வந்து சொன்னதுனால தான் வந்து அந்த 4 மாசத்துக்கு மேல அ ஜிஹெச்ல போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல குடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிகினி நம்பர் இல்லாமலே கூட நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலாம். அப்படின்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ வந்து நமக்கு அந்த பிகின் நம்பரும் தேவையில்ல. நமக்கு அந்த ஜிஹெச்ல போய் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணவும் தேவையில்ல. அம் ஸோ அதுவும் ஒண்ணு எனக்கு அப்ப தெரிஞ்சது. அப்புறம் ஸ்கேனும் வந்து நம்ம மனசு வந்து சொல்றத வச்சு நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னு நமக்கே தெரியும். நம்ம அந்த கன்சீவா இருக்கும்போது, நம்ம குழந்தை எப்படி இருக்கு? நம்ம ஓகே. எப்படி இருக்கு? நம் நம் அத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எதுவும் வந்து தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்றது ஒண்ணும் எனக்கு அப்பதாங்க தெரிஞ்சது. ஓகே. ஓகே. அக்கா, ம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆ. கேக்குதுங்களா? ஆருலி அக்கா. கேக்குது சொல்லுங்க. ஆரல்யா அக்காவா? சரி. ஆ, உங்களுக்கு சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா? அவங்க வந்து சொன்னாங்க, நான் 4th மந்த்ல தான் இந்த குழுல ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறமா நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது அவங்க இப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி தூங்கணும், அந்த மாதிரி எல்லாம் கைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தானே இந்த குழுல வந்து பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவை பானு கிடையாது. நம்ம என்ன பானு சொல்றாங்களோ அதை மட்டும் அதான். இல்ல குழுவுல வந்து ஆரம்பத்துல வந்து இப்போ இவங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இல்லையா? 1, 1½ வருஷத்துக்கு ஆ, முன்னாடி உள்ளது. அவங்க ஆ, வந்து ஆரம்பத்துல நெறைய கேள்வி கேட்டு நெறைய சகோதரிகள் வந்து பொதுவான விஷயங்கள் நெறையவே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஆ, நிர்மலாக்கு சில தொந்தரவுகள் இருக்கும்போது, அந்த தொந்தரவுகள வந்து எப்படி நம்ம கையாளலாங்கிறதுக்காக சில விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். சரிங்களா? ம், ம். அது நான் மட்டும் இல்ல. ஆனா இப்ப அவங்க அதெல்லாம் என்னோட இப்ப ஆனா நெறைய பேரே வந்து அவங்களுக்கு பேசியிருப்பாங்க. அவங்க நெறைய பேர்ட்ட பேசியிருக்கிறாங்க. அவங்க அனுபவத்த சொல்லும்போது, அது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுச்சு, எப்படி வந்து அவங்க சாத்தியப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு சொன்னது. சரிங்களாம்மா? ம், ம், அதாவது ம். சரி. உடல் உபாதைக்குள்ள கொண்டு போகாத அளவுக்கு பிரச்சனை இல்ல. உபாதைக்குள்ள ம், போகும்போது அத உடல்ல தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எங்கேயோ ஸ்டக் ஆகும்போது இப்போ ஒரு சகோதரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆமாப்பா, எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. நான் இப்படி கடந்து ம், வந்தேங்கும்போது அத அவங்க புடிச்சிருக்கலாம்.
அப்ப அத ஒருவேள அவங்க சரி. ஒரு அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸ் குடுத்துருக்கலாம். இந்த மாதிரி தான். ம், ம். சரிங்களா? சரி, சரி. இப்பவும் நம்ம அதே தான் ஓகே. சொல்றோம். ரொம்ப அப்படியே இறுக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயல்பா ம், கடந்து வாங்கன்னு தான் சொல்றோம். உடல்ல சில உபாதைகள் ம், வரும்போது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி நெறைய உடல் நெறைய தொந்தரவுகள் இருந்ததுனால, அதிலிருந்து வெளிய வர்றதுக்காக, இயல்பா கடந்து வர்றதுக்காக சகோதரருடைய அனுபவ பகிர்வுலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள அவங்க எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ம், ம். அதான் ஓகே, நம்ம ஓகே. அடுத்த கட்ட தேங்க் யூ. நகர்வுக்கு போயிரணும். எப்பவுமே வந்து ஒரு சரி. இடத்துல தேங்கிரக்கூடாது. அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிரணும். இப்போ சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க குழந்தைக்கு பெரிய அளவுக்கு புரிதல் இல்ல. மருத்துவமனையில போய் குழந்தை பெத்துக்கிறாங்க. அடுத்த குழந்தைக்கு புரிதல் வந்தாலும், சரி ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஏதோ ஒரு ஸ்கேன் எடுக்குறாங்க. ஆனா 3வது குழந்தைக்கு யூரின் டெஸ்ட் கூட பண்ணாம வந்து குழந்தைய பெத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இதுல நம்ம எத நம்ம எடுத்துக்கணும்? அட்வான்ஸ் தான் எடுத்துக்கணும். அட்வான்ஸ்ங்கிறது எது? ஆமா. எந்த கட்டுக்குள்ளயும் எந்த போகாம பார்த்தாங்க பார்த்தீங்களா? இப்ப ஆமா. இதுதான் அறிவினுடைய அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி அதுதான். அப்போ சரி. அந்த மிஷினுக்குள்ளே தேங்கி இல்லாம, அந்த எவ்ளோ ம். அழகா அவங்களோட இது போது பாருங்க. இப்படி இருக்கிறாங்க. ஆ. இப்படி நெறைய சகோதரர்கள் இப்ப இப்ப என்னோட அனுபவமே இதான். முதல்ல பயங்கரமான அடி. அடுத்து அதான் சில கட்டுக்காக ஸ்கேனு. ஆனா அடுத்து என்னோட குழந்தைக்கு எதுவுமே நான் பண்ணவே இல்ல. அப்ப ம். இதுதான் அட்வான்ஸ் வெர்ஷனா இருக்கணும். இப்படிதான் நம்மோட சீர் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, சரி, சரி. ஓகே. நல்லதும்மா நல்லது. தேங்க் யூ. வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நிர்மலா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க. அதனால நமக்கு குழுவுல கூட சில நேரங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால கேள்வின்னா இப்பவே வாய்ப்பு பயன்படுத்தி கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. ஏன்னா சின்ன ரொம்ப குழந்தைங்களும் சந்தோஷம். இருக்கனால இல்லைன்னா வந்து இல்லம்மா சின்ன குழந்தைங்களும் இருக்கனால நமக்கு புரியும். அதனால நான் சொல்றேன். நீங்க நிர்மலா நெறைய சிஸ்டர், டைம் வந்து இப்ப பேசுங்க. சொல்லுங்க. நீங்க வந்து பிக்மி நம்பர் வாங்கினேன், ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரலையா கவர்மெண்ட்ல இருந்து? க குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கேட்டாங்க. நீங்க எப்படி வீட்லயே குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சுகாதாரத்துறையிலலாம் வந்து கேட்டாங்க. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, நாங்க குழந்தை பெத்துக்கிறது எங்களோட உரிமை அப்படின்னு இருந்ததுனால, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து கேட்டுட்டு பெரிய ஏதாவது இது பெரிய ஆஃபீஸ்ல இருந்து லெட்டர் வரும். அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நாங்க பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னனால, அவங்களும் விட்டாங்க. வந்து குழந்தை என்னையெல்லாம் செக் பண்ணாங்க. குழந்தை வந்து என்ன குழந்தை? எப்படி பிறந்தது? நல்லா பிறந்ததா? அந்த பிளசண்டாலாம் வந்து உடனே வந்துருச்சா? அப்படிலாம் கேட்டாங்க. நாங்களும் வந்து ஆ ஒரு 1 மணி நேரத்துல வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னனால, சரி அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் வந்து அந்த டைம்ல ஆரல்யக்கெல்லாம் வந்து சொன்னாங்க. அவங்க வந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து உறுதியா இருக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாரி நம்மளும் சொல்லணும். நம்ம குழந்தை வந்து திடீர்னு வலி வந்தது பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நிக்க கூடாது அப்படின்னுலாம் அப்புறம் தான் பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு தெரியல. ஆ ஸோ நமக்கு வந்து இவ்வளவு மணி நேரம் கழிச்சு பிளசன்ட்டா வந்துச்சு. அந்த மாரிலாம் சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் இப்பதான் வந்து குழந்தை பிறந்தது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அத நினைச்சு வந்து நம்ம மனசு வந்து வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. அதுக்காகலாம் அப்படின்றது அப்புறம் தாங்க தெரிஞ்சது. சோ இந்த மாரிலாம் வந்து அத டேக்கிள் பண்ணலாம். அந்த அந்த நம்ம அவங்க சைட்ல இருந்து வர ப்ராப்ளத்தெல்லாம். அப்புறம் சகோதரி, வந்து பிளசன்டா வந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே வந்தது. ஆனா உடனே பால் குடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல? அப்படியேதாங்க. அது வந்து அந்த நாங்க தான் தொப்புள் மடியில கொடியோடயே அப்படியே பால் குடுக்கலாம். உடனே அப்ப குடுக்கலாம். அப்படிதான் இது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து குழந்தைய வச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து என்னோட மடியில வச்சுட்டாங்க. குழந்தைய வந்து அவங்க புடிச்சுக்கிட்டாங்க. ம். அவங்க என் மடியில வச்சு ம் அம் நான் வந்து செவுத்துக்கு கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துட்டு, அவங்க மடியில வச்சு குழந்தைய அவங்களும் புடிச்சுக்கிட்டாங்க. நானும் புடிச்சுக்கிட்டேன். ஸோ கால 2 விரிச்சு வச்சு, அப்படி அந்த தொப்புள் கொடி அங்க அதுல இருந்தது. ம். குழந்தை அப்படியே இங்க இருந்ததுங்க. அதுலயும் நான் குடுத்தேங்க. பால் குடுத்தேன். ஏன்னா குழந்தை புரி வந்து கொஞ்சம் பிறந்த உடனே அமைதியா இருந்து, கொஞ்சம் பிறந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ல ரொம்ப அழுதுட்டே இருந்தான். ஓகே. சோ அந்த அதனால டைம்ல குடுத்தீங்க. வந்து அதனால ஓகே. வந்து கொஞ்சம் குடுத்துட்டு, கொஞ்சம் அ கொஞ்சம் நெஞ்சோட அணைச்சு வச்சு, அத ம். கொஞ்சம் தட்டி விட்டு, கொஞ்சம் அம்மாகிட்ட வந்தா கொஞ்சம் அமைதியாகும்ல. ம். ம். அதனால கொஞ்சம் நெஞ்சோட வச்சு கொஞ்சம் பால் கொஞ்சம் சப்பு வச்சுட்டு குடுத்துட்டு, அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியானான். சோ அதனால வந்து குடுத்தேன். அதெல்லாம் உடனே குடுத்துட்டேன் ஒரு 1 ஹவர்ல. ஓகே. ஓகே. பிறந்த உடனே குடுத்துட்டேன். அதுவும் வந்து அ ஒரு 6 மணி நேரம் டு 12 மணிக்கு தாங்க வந்துச்சு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பால் குடுத்து உடனே குடுத்ததுனால, அது உள்ள இருக்கும் பிளசன்டா உள்ள இருக்கும்போது குடுத்ததுனால, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் நம்ம உடனே குடுக்கலாம்.
உடனே தான் குடுக்கணுமா? குழந்தை தேவைய பொறுத்து நம்ம குடுக்க தான் செய்யணும். ஏன்னா எல்லா சகோதரிகளுமே அத சொல்லியிருக்கிறாங்க. அந்த சகோதரி கவனிச்சாங்களான்னு தெரியல. எல்லா அனுபவ பகிர்வுகளுமே சொல்லியிருப்பாங்களே சகோதரிகள். பிளாசண்டா வெளில வரக்கு முன்னாடி. ஏன்னா வந்து அந்த அந்த குழந்தையோட அந்த அந்த எச்சில் அது மார்புல படும்போதே வந்து அந்த உணர்வே வந்து அந்த பிளாசண்டாவ கழட்டி வெளிய கொண்டு வரும். அதெல்லாமே நடந்திருக்குது. அதனால அதுவும் அது நெறைய இல்லாம சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அப்ப அந்த வயிறு வலிக்கும்போது குழந்தைய வந்து நம்ம வயித்து மேல வச்சா அந்த வயிறுத்த வலி குறையும் அப்படின்ட்டு அவங்க அந்த அக்குயிலர் அவங்க சாந்தின்றவங்க அவங்க சொன்னாங்க. சோ அதனாலயும் வந்து குழந்தைய வயித்து மேலேயே வச்சு பால் கொடுத்து குழந்தைய கொஞ்சம் அணைச்சிட்டு அப்படியே நாங்க வச்சுட்டு இருந்தேன். குழந்தை பிளசண்டா வெளியே வரும்போது கூட குழந்தை மடியில தான் இருந்துச்சு. ஒரு முக்குற மாதிரி ஒரு ஒரு வலி வந்தது. ஒரே ஒரு முக்கு தாங்க அப்படியே வெளியே வந்துச்சு இந்த பிளசண்டா. நிர்மலா அந்த சிஸ்டர், மாதிரிதான். சொல்லுங்க ஜீவா. பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க வீட்டு பிரசவத்தை பொறுத்த அளவுக்கு வந்து மனநிலை தான் என்னைக்கும் அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு வழிமுறை ஏதாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா? ஏதாச்சும் மனநிலையை பொறுத்த அளவு? ஏம்மா மணல்ல அமைதிக்கெல்லாம் இப்படி காரணம் கேட்காதீங்கம்மா. அது நம்மகிட்ட அதெல்லாம் இருக்குது. வழிமுறைகள்லாம் அதுக்கெல்லாம் இல்லைங்க, வழிமுறை நான் போகக்கூடாது. சொல்றேன் இல்ல. நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நீ குழந்தைக்கு பண்ண யதார்த்தம் தப்ப வந்து ஜீவா, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது இப்ப கேள்வி கேட்ட சகோதரி ஜீவாவா? ஆஹ் ஆமா ஆமாக்கா. அதாவதுமா யதார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம திருப்பி ஆஹ் திருப்பி சொல்றோம், நீங்க ப்ரொசீஜருக்குள்ள போகாதீங்க. சரிங்களா? சரி சரிங்க. இது யதார்த்தம் அவ்வளவுதானே. ஒரு அம்மா வந்து குழந்தை உள்ளாயிட்டுனா அது வெளியேறமா இல்லையா? உள்ளே இருக்குமா அது? பழம் அதான் பழுத்தா அதான். எப்படி மரத்துல இருந்து கீழே வந்துருமோ அந்த மாதிரிதான். அது பாட்டுக்கு அது வெளியே வந்துரும். இவ்வளவுதான். சரி. ஃபுல் அண்ட் ஃபுல். இப்ப நமக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அணு அணுவா அந்த வயித்தையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ம். ஆட்டோமேட்டிக்கா காலைல எந்திரிச்சோமா இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப உன்னிப்பா கவனிக்க இல்லாம கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அது நல்லா இருக்கும். அப்பப்ப அது கிக் கொடுக்கும். ரைட் நீ இருக்கியா அப்படின்னு லேசா அப்படியே தட்டிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிட்டே இருப்போம். சரிங்களா? ரொம்ப சரிங்க. நிறைய அதாவது காரியமா உள்ள இப்போ மரபு வழி யூடியூப் சேனல் மாதிரி இந்த மாதிரி யூடியூப் சேனல் உள்ள விஷயங்கள் பார்த்தா போதும். சும்மா தேவையில்லாத இப்பெல்லாம் ரொம்ப ஃபேஷனாட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் பார்க்காதீங்க. நான்லாம் அதை ஓப்பனாவே சொல்றேன். சரிங்களா? இந்த ரீல்ஸ் சரிங்க. ஸ்டார்ட்ஸுங்க பேர்ல அவங்க நாங்க எப்படி போகிறோம் அங்கே எப்படி பெத்துக்கிறோங்கன்னு போடுறதெல்லாம் வந்து அலம்பலின் உச்சமா இருக்குது. அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரியாம்மா? சரிங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கேள்விங்கக்கா. பாத்தீங்கன்னா இப்போ அதாவது முதல் குழந்தைக்கு இப்போ முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து சிசேரியன் சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கும் அடுத்த குழந்தைக்கு ஏதாச்சும் கேப்க்கு ஏதாச்சும் ஏஜ் டிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கணுமா? அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? அது வந்து நம்ம ஒரு ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா சிசேரியன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு ஆரலி அக்கா பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஏன்னா இல்ல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் 2 வருஷம் கேப் இருக்கு. சோ ஆரலி அக்கா நீங்களே சொல்லுங்க இது இல்ல இல்ல கேப் அதாவது எவ்வளவு? இது எல்லாம் ஆமா இது எல்லாமே அனுபவத்து மூலியம். இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்கம்மா. இதெல்லாம் அனுபவத்தின் மூலியமா தான். இப்போ நம்ம சகோதரி யாரு நம்ம அழகு மங்கை அவங்க பாத்தீங்கன்னா 2 சிசேரியனுக்கு அப்புறம் இப்ப குழந்தை பிறந்தது. இப்ப இந்த நவம்பர் மாச லிஸ்ட்ல கூட அவங்க பேர் இருந்தது. அந்த சகோதரி பாத்தீங்கன்னா 2வது குழந்தை இப்பதான் 1 வயசு 6 மாசமா என்னமோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். சரிங்களா? அவங்க இனி பேசுவாங்க. இன்னும் 2 3 வாரத்துல சகோதரியோட அனுபவ பகிர்வு சொல்ல வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எப்போ அவங்க கன்சீவ் ஆயிருப்பாங்க? அவங்களோட 2வது குழந்தைக்கு 1 வயசும் 6 8 மாசமும் சகோதரி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஞாபகம். நான் இப்ப இன்னைக்கு கேட்டு கூட நான் மெசேஜ் பண்ணிடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எப்போ அவங்க கன்சீவா இருந்திருப்பாங்க? மொத குழந்தைக்கு 8 9 மாசம் இருக்கும்போதே அவங்க அடுத்து குழந்தை உண்டாயாச்சு இல்லையா? அதான். அப்போ உடல் தயாராயிருச்சு அப்படின்னாலே அந்த உடம்போட அந்த ஹீலிங் ப்ராசஸ் அவ்வளோ ஒரு அழகானது. நம்ம தலையிடாத வரைக்கும் அதோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப அழகானது. அதோட வேலை எவ்வளவு அழகா பண்ணுது பாருங்களேன். ஏன்னா அந்த சகோதரி குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த 3 பிள்ளைங்களா கொஞ்சம் ஓடிட்டு இருக்காங்க. இனி அடுத்து அனுபவ பகிர வருவாங்க நிச்சயமா. இல்ல அப்ப அந்த இதுலயும் அப்படிதாம்மா. இதுலயும் கணக்கீடுகளுக்கு அவசியம் இல்ல. உடல் தயாராயிடுச்சா, நம்ம மனமும் தயாராயிடுச்சா, இங்க வந்து அதுதான் நீங்க தான் வந்து அங்க டிசைன் பண்ணணும். ஓகே சூழலெல்லாம் நான் சிறப்பா கையாண்டுறேன். அது அது பாட்டுக்கு அதோட வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் அங்க விஷயம். அருமையா பொறக்கும். இதுல எந்த இதுவும் அவசியமே இல்லை. இந்த கணக்கு கூட அவசியம் இல்லை. நீங்க இப்ப ரெடி ஆறீங்க. ஓகே நான் எனக்கு கொஞ்சம் என் குழந்தைங்களை கொஞ்சம் கவனிக்கணும். வீட்டுல கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஒரு வருஷம் வெயிட் பண்ணிக்கலாம், 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்க முடிவு பண்றதுதான். சரிங்களா? மத்தபடி வந்து உடல் வந்து இல்ல நீ இவ்வளவு சீக்கிரத்துலலாம் உள்ள வந்துட்ட அப்படிலாம் அது கணக்கு பாக்குறதே கிடையாது.
அது உள்ள வந்துருச்சா, அது வளர்த்து எடுக்கிற வேலையை மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். அழகா வளர்ந்து முடிச்ச உடனே வெளியேற்றுற வேலையை தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். இதுக்கடையில் நம்மளோட பயம் பதட்டம் தான் அங்க வந்து நமக்கு தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணுதே தவிர, மற்றபடி வந்து அந்த இயல்பா இருக்கிற விஷயத்துல வந்து எந்த தடையும் இருக்காது. ஆமாங்க. அதுவும் இல்லாமக்கா, இந்த சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சிசேரியனு, செகண்ட் வந்து சிசேரியன் தான் கண்டிப்பா ஆகும். என்னோட ரிலேட்டிவ்ஸே குடும்பத்துல உள்ளவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க 2 வருஷம் தானே கேப்பு, அப்பயும் வந்து சிசேரியன் தான் ஆகும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நான் இருந்தாலும் மத்தவங்க என்ன சொன்னாலுமே வந்து நான் என்னோட மனசுல வந்து உறுதியா இருந்தேன். ஸோ நமக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும். முக்கியமா வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணுங்க. கடவுளை தான் முழுமையா வந்து நான் நம்பினது. குழந்தை பிறக்கும் போதும் சரி, கர்ப்ப காலத்துல இருக்கும் போதும் சரி, கரெக்டா நான் வந்து நினைச்ச மாதிரியும் கடவுள் வந்து துணை இருந்ததுனாலும் எனக்கு நார்மல் டெலிவரி அவ்வளவு அழகா வந்து நடந்ததுங்க. சிசேரியன் நடந்தா செகண்டும் சிசேரியன் தான் ஆகும் அப்படின்றது வந்து அதை வந்து உடைச்சி, ஸோ வந்து நார்மல் டெலிவரியும் கண்டிப்பா ஆகும் அப்படின்ற மாதிரி அப்பயும் அந்த மாதிரி நடந்தது. அது அப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட சிஸ்டர் இன்லாம், என்னோட அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே சிசேரியன் தாங்க. யாருக்குமே வந்து நார்மல் வந்து இல்ல. சோ எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் சிசேரியன் தான், நார்மலுக்கு எல்லாம் சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னு நமக்கு கன்சீவா இருக்கிற அந்த எல்லா நேரமும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லதான் செஞ்சாங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து மனசு உறுதியா வச்சுக்கணுங்க. இந்த இந்த டைம்ல வந்து நான் அவங்க சொன்னதெல்லாம் வந்து சரி காதுல ஒண்ணும் போட்டுக்கலங்க. நான் வந்து என்னோட மனசுல உறுதியா இருந்தேன், கடவுளை முழுமையா நம்பினேங்க. அதுதாங்க முக்கியமா காரணம். சோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ, நம்ம மனசு எவ்வளவு உறுதியா இருக்கோ அதை பொறுத்து தாங்க எல்லாமே. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா சரி, அது மத்ததெல்லாம் தானா நடக்குங்க. அவ்வளவுதான் சிறப்பு. ஒரே வார்த்தை, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா சரிதான். நம்ம புரிதலை மேன்மைப்படுத்திக்கணும். அது வாட்டுக்கு சிறப்பா நடக்கும். நீங்க எத்தனை வாட்டி வெட்டி எடுங்க, என்னவோ பண்ணுங்க, ஆனா உடல் அதோட வேலையை வந்து சிறப்பா செய்யும். இப்படி இந்த தெளிவு வந்துருச்சுன்னா குழந்தை வளர்ப்பு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப நமக்கு நேரமா ஆயிடுச்சு. இனி வியக்க சந்தேகங்கள் இருக்குதா, இல்ல வந்து உங்களை சந்தேகங்கள் நீங்க குழுல பதிவிடுங்க. சகோதரி நிச்சயமா அவங்களுக்கு நேரம் கிடைக்குமோ வந்து பதில் கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் ஆமா. அப்படி சரி, கேளுங்க. சொல்லுங்க அண்ணா. வணக்கங்கம்மா. நான் சிவபிரபு. நான் என்னோட ஒய்ஃப்காக தான் இந்த கொஸ்டின் கேட்கலான்ட்டு கால் பண்ணேன். இப்போ ஆக்சுவலா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நாங்க இப்போ 2 பேரும் தனியா தான் இருக்கோம். இப்போ டெலிவரி வந்து நான் தான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்ல 2 வீட்டுமே நாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம தான் பண்ண போறோம். ஸோ அந்த பெயின் வரதுக்கு முன்னாடி ஏதாவது வழிமுறைகள் இப்போ வழிகாட்டுதல் ஏதாவது இருக்குதுங்களா? இப்போ சப்போஸ் பெயின் வந்துட்டா இந்த மாதிரி இது கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க மயக்கமா இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி. இல்ல ஒரே நிமிஷம். நிறைய முன்முடிவு. ஏன் இவ்வளவு முன்முடிவு? மயக்கமா இருப்பாங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? எனக்கெல்லாம் மயக்கமே வரலன்னா, இல்ல இருந்தேன். எனக்கு எந்த இல்ல மயக்கமும் வரல. நீங்க இல்லம்மா இல்லம்மா இப்போ பரவாயில்ல. எனக்கு வந்து இல்ல எனக்கு எங்களுக்கு வந்து நீங்க இதுக்கு கேள்வி அனுபவமே கேட்டீங்கல்ல, கிடையாது. ஒரே இல்ல நிமிஷம். இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நீங்க கேள்வி கேட்டனால அதான் நீ யார் கேள்வி கேட்டாலும் அந்த வாய்ப்பை நாங்க சிறப்பா பயன்படுத்திக்கிடுவோம். ஏன்னா தெளிவை கொடுத்தே ஆகணும். ஏன்னா நமக்கு நிறைய மண்டல ஏத்தி வச்சிருக்காங்களோ அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிடுவோம். இப்ப நீங்க குழுல இணைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ இன்னும் 1 வீக் தான் ஆச்சு. 1 வீக் தான் ஆச்சு. சகோதரி குழுல இருக்கிறாங்களா? சகோதரி குழுல இருக்கிறாங்களா? இருக்காங்க. சிறப்பு. இருக்காங்க. நீங்க டெலகிராம் குழுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள பதிவுகளை வந்து 2 பேரும் பொறுமையா கேளுங்க. சரிங்களா? நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. தினமுமே கொஞ்சம் நேரம் வந்து நீங்க வந்து டைம் ஒதுக்கி சகோதரோட அனுபவ கேளுங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சரிங்களா? அனுபவ கேளுங்க. அப்போ வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து அவுட்டர் லேயர் தான். நீங்க வேற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா புரிதல் உள்ள பெண்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான். நீங்க நல்ல விஷயம். இதை புரிஞ்சு இந்த மாதிரி நம்முடைய தலைமுறையை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புறதுலாம் ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா இங்க புரிதல் யார் சார்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா பெண் சார்ந்தது.
அவ புரிஞ்சுக்கணும். குழந்தைய பெத்துக்க போற அந்த பெண் வந்து புரிதல் ஏற்படணும். அதுவே நம்ம மரபணு யூடியூப் சேனல் இப்போ கிட்டத்தட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த கலந்துரையாடல் வந்து 1 வருஷத்துக்கு மேலா போயிட்டு இருக்குது. அப்ப எத்தனை சகோதர அனுபவ பகிர்வு இருக்குது. அத வந்து மரபணு யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சும்மா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ம், அந்த ம், அனுபவ ம். பகிர்வை கேளுங்க. சரிங்களா? அப்புறம் சந்தேகங்கள் வரும்போது நீங்க குழுவுல வந்து கேளுங்க. அழகா சகோதரிகள் வந்து விளக்கம் குடுப்பாங்க. ரொம்ப முன்முடிவுலாம் வேண்டாம். நீங்க அந்த அனுபவங்கள கேட்கும்போதே உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓ ரைட் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒண்ணும் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து முதல்ல தெளிவாயிரும். ம், சரிங்களா? ம், ம். குழந்தை பொறந்து அவங்களா எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்த சகோதரிகள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களா ம். எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்து அவங்க குழந்தைய ஹேண்டில் பண்ணவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து அதான் சொல்றாங்கல்ல, முதல்ல ஏற்கனவே சில உடல்ல ஏதாவது ஒரு ரசாயன கலவைகள், ஏதாவது உபாயத்தில் சிக்கியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளை பேர் அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதான் நம்ம இந்த கலந்துரையாடல் நோக்கமே என்ன, இயல்பு பேருக்கு வந்ததுக்கு அப்புறமும் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கான தெளிவான விளக்கங்கள் குடுத்துட்டே இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இந்த கலந்துரையாடல் ஆரம்பத்துல இருக்கீங்களா? 7:30க்கு இருக்குமா. ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கீங்களா? ஆரம்பத்துல இருந்து இருக்கும். இருக்கீங்களா? ஆமா, ஆமா, அப்ப ஆமா. பார்த்தீங்கன்னா, இப்ப நிர்மலாவே நெறைய விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா? நான் இந்த மாரி செஞ்சு இது அவசியம் இல்ல. இது செய்யவே ம், வேண்டாம் அப்டின்னாங்க சில ம், விஷயங்கள. ம், ம். இப்படித்தான் எல்லா சகோதர அனுபவ பகிர்வுகளையும் அவங்க அழகா தெளிவுபடுத்தியிருப்பாங்க. சரிங்களா? கேளுங்க. ம். 2 பேருமே பொறுமையா கேளுங்க. சகோதரிகள் வந்து நெறைய பேரு நீங்க கேட்கிற கேள்விக்கு தெளிவா விளக்கம் குடுப்பாங்க குழுவுல. அதாவது அப்போ ஒண்ணுமே தெரியாம நீங்க கேட்கிறத விட, அந்த முதல்ல அதெல்லாம் கேட்டு அந்த இயல்புங்கிற விஷயத்த முதல்ல உள்வாங்கிக்கிட்டோம். சகோதரி உள்வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. தெளிவான விளக்கம் கிடைக்கும். சரிங்களா? நீங்க அந்த அனுபவங்கள்லாம் கேட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நன்றி. சரிங்களா? நீங்க ஆமா நம்ம பேசலாம். தொடர்ந்து பேசலாம். அனுபவ பகிர்வு தொடர்ந்து கவனிங்க. சரிங்களா? தேடல் கண்டிப்பாம்மா. உள்ளவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இறைவன் வந்து சிறப்பா வந்து வாய்க்க பண்ணுவார். ம். நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. சிஸ்டர் நல்லது, நல்லது, நல்லது. ஒரே ஒரே டவுட் கேட்கலாமா சிஸ்டர்? அக்கா. ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ சொல்லுங்க. கேட்கலாமா? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. இப்போ குழந்தை பிறந்த பின்னாடி தொப்புள் ம். கொடிய எப்படி யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் இல்ல அப்படின்னா, நம்மளே எப்படி கட் பண்ணிக்கலாம்? அதுக்கு ஒரு எப்படி செஞ்சுக்கலாம்? ஆக்சுவலா எனக்கு வந்து என்னோட தொப்புள் கொடி பிறந்த உடனே என்னத்துக்குங்க கட் பண்றீங்க? அது தொப்புள் கொடி வந்து குழந்தை வெளிவந்த உடனே இந்த பிளசண்டாவ வந்து நம்ம அந்த வேப்பிலை பொடி, மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு அந்த இல்லம்மா துணி. இல்ல நிர்மலா எல்லாருக்குமே அது வாய்க்கிறது இல்ல. அதனால வந்து நம்ம குழுலயே வந்து யாருமே வந்து அது ஃபோர்ஸ் பண்றது இல்ல இப்போ. ஒருத்தர் சூழல அப்படிங்களா? பொறுத்து இது பண்ணலாம். ஆமா. ஏன்னா வந்து பசுமையோட ம். புக்ல பாத்தீங்கன்னா, இறைவனின் சுகப்பிரசவத்துல வந்து கொஞ்ச நேரம் விட்டு ம். கட் பண்றதா. அப்போ உங்களுக்கு விருப்பம் மட்டும்னா நீங்க பார்த்தாலே நமக்கு தெரியும். அதாவது குழந்தைக்கு தொப்புல இருந்து தான் அது காய்ஞ்சி வரும். நீங்க கவனிச்சிருப்பீங்க உங்க குழந்தைக்கு. அப்ப தொப்புல இருந்து ஆமாங்க. காய்ஞ்சி வரும்போது ரிவர்ஸ்ல போறதுக்கு என்ன இருக்குது? அங்க ஒண்ணுமே இல்ல. யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்கக்கா நம்ம பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து உள்ள இருக்கும்போது அதுக்கு வந்து எல்லாத்தையும் ஊட்டி குடுத்துச்சு. அதுக்கப்புறம் ம். பாத்தீங்கன்னா, மறு ஊட்டிங்கிறது அது செகண்ட் பிரசவம் நமக்கு. முதல்ல குழந்தை பொறந்தாச்சு. அப்புறம் எந்த ம். தீண்டலும், எந்த நுனிவர தீண்டலும் இல்லாம, அடுத்து கிட்டத்தட்ட அந்த குழந்தை அந்த அளவுக்கு நமக்கு அந்த உணர்வு இருக்காது. அதோட ஒரு மைல்டா ஒரு ஃபீல் குடுத்து தான் அது வெளிய வருது. முடிஞ்சிருச்சு. அது ம். வெளிய வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டாலே, அதாவது குழந்தைய நம்ம பிரசன்னம் வந்த பிறகு நம்மள குளிச்சு எடுத்து தயார் பண்ணிட்டு, நம்ம வர்றதுக்குள்ள பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா, நல்லா அது வந்து காய்ஞ்ச தன்மை அடைய ஆரம்பிக்கும். ஏன் அப்போ வந்து நான் வந்து நான் என்னோட குழந்தைக்கு பார்த்த வரைக்கும்க்கா, அது ஒரு நாள் ம். வரைக்கும் நல்லா அப்படியே தான் இருந்தது. ஆமா. ஒரு அப்படி நாளுக்கு கொஞ்சம் அப்புறமா டிலே காய்ச்ச கட்டும் ஆமா. தொடங்குச்சு. டிலே கட்டும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, கொஞ்சம் நல்லா விட்டு நீளமா விட்டு துணி வச்சு இறுக்கமா கட்டி, அப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறாங்க சகோதரிகள். நெறைய பேர் வந்து இப்போ வந்து அப்படி கட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, இவங்க கேட்கறாங்க பார்த்தீங்களா, எனக்கு சூழல் பொருத்தமா இல்ல அப்படிங்கும்போது, அதோட ம். சிரமப்படுத்துன மாதிரி இருக்குது. குழந்தையையும் அந்த பிளஸண்டையும் சேர்த்து ஹேண்டில் பண்ண நெறைய பேர் ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ நீங்க அ பிரியா கார்த்திக் அப்படிங்கிற சகோதரியோட அனுபவ பகிர்வ கேளுங்கம்மா. நம்மோட மரபொலி யூடியூப் சேனல்ல இருக்குது. சரிங்களா? இந்த ஹவ்வா ஜாஹிதா அந்த கேள்வி கேட்ட சகோதரி. நீங்க ஆமா. பிரியா கார்த்திக் அப்படிங்கிற சகோதரியோட அனுபவ பெயர் கேளுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அப்புறம் அதான் அதே மாதிரி வந்து இன்னொரு ஆள் யாரு? சுபத்ராவோட அனுபவ பகிர்வும் கேளுங்க. அதுலயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. நல்ல நீளமா விட்டு காட்டன் துணி வச்சு இறுக்கமா கட்டி நம்ம அந்த பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சாலே பார்த்தீங்கன்னா, நல்லா அது வடிஞ்சு அந்த கருப்பு கருப்பு திரட்சி வர ஆரம்பிச்சுரும். அப்புறம் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால குழந்தைக்கு அதுக்கு எதுவும் அ வ வலிலாம் ஏற்படாது தானே கட் பண்ணும்போது? இல்லம்மா இல்ல. இல்ல. அதான் சொல்றேன்ல. அது நம்ம எவ்வளவோ இருக்குனாலுமே அங்க குழந்தைக்கு
அங்க ஒன்னும் வலிக்கலாம் செய்யாது. சகோதரி அனுப்பையெல்லாம் கேளுங்கம்மா. நீங்க புதுசா இணைஞ்சிருந்தீங்கன்னா, சகோதரி அனுப்பையெல்லாம் கேளுங்க. அதுல வந்து எல்லா விதமா கையாண்டவங்களோட அனுபவப்பகிர்வும் இருக்கும். சிலவங்க வந்து நான் பொடி போட்டு வச்சிருந்தேன். அது நான் தானிலை விழுற வரைக்கும் வச்சிருந்தேன்னு சொல்ற சகோதரிகள் இருக்காங்க. நான் அப்படி வைக்க முயற்சி பண்ணி வச்சேன். ஆனா எனக்கு ஒரு நாள்லயே வந்து எனக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. நாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டோம்னு சொன்ன சகோதரி இருக்காங்க. இல்ல என்னோட புரிதல் படி அது குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா அது வடிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டோம்னு சொன்ன சகோதரியும் இருக்கிறாங்க. நீங்க வந்து அனுபவப்பகிர்வுகளை கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு அதே மீறி சந்தேகங்கள் வரும்போது இங்க குழுவுல கேளுங்க. சரி, நன்றி. நாங்க வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சிருந்தோம். ஓ 3 நாள்ல தானாலே விருந்துச்சாமா? அதுக்கு கட் பண்ணீங்களா? கட் பண்ண தான் செஞ்சோம். ஆ காஞ்சிருச்சு அதான் ஃபுல்லா. அது அதான் காஞ்சதுக்கு சொல்ல அப்புறம் விரும்பலா. கட் பண்ணிட்டோம். காஞ்சபுரம் கட் பண்ணும்போது சிரமமா இருந்துச்சுல்ல உங்களுக்கு? எனக்கு கட் பண்ண ஆனா அது தெரியலையோ? கொஞ்சம் வச்சுக்கிட்டு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆ சிரமமா அதான் இருந்தது. அதான். அது கொஞ்சம் என்னன்னாமா அதுவும் ஒரு கையில நமக்கு தூக்கிக்கிட்டு சட்டையில குழந்தையும் தூக்கிக்கிட்டு அங்கேயும் அதுதான். இது இருக்க முடியல. எல்லாருமே வந்து இது ரொம்ப சிரமம் கஷ்டப்படுறாங்க. அதாவது என்னன்னா, நெறைய சகோதரர்கள் வந்து அது சத்துன்னு எங்கேயோ படிச்சுட்டாங்களா? ஸோ சத்துன்னு சொல்லிட்டு நம்ம அத பிடிச்சு இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுலயுமே வந்து சகோதரிகள் கையில நான் அப்படிதான் சொல்லுவேன். சகோதரிகள் கையில விடுங்க. அவங்க முடிவு பண்ணட்டும். அவங்க யோசிக்கட்டும். அவளால ஹேண்டில் பண்ண முடியாது. அவளுக்கு சிரமப்படுறாளா? அத வெட்டி போட்டு பேசாம இருக்கட்டும். ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கெட்டுப்போன பொருள் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து பொடிகளை தூவி நம்ம வந்து பாடம் பண்ணி வைக்கிறோம். ஏன்? அது அவசியம் இல்லைல்ல. அந்த அந்த அளவுக்கு நம்மளே நம்மளே நம்ம சீர்தூக்கி பார்த்துப்போம். சரிங்களா? சத்துலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியெல்லாம் வந்து சத்துக்கான இல்ல. இன்னொன்னு என்ன, நம்ம குழுவுல நெறைய விளக்கங்கள் குடுத்துருக்கோம் இதுக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து குகையில வாழ்ந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, அதையும் தூக்கிக்கிட்டே எல்லாம் சுத்தியிருக்க மாட்டான். கடிச்சு பற்கள ஆயுதமாப்படுத்தி கடிச்சு போட்டு போயிட்டே அவன். அந்த கடித்தல் அப்படிங்கிறது எத பார்த்து வந்திருக்கலாம். இப்ப பூனை நாயெல்லாம் பாருங்க. கடிச்சு போட்டு நகட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு குழந்தை பொறக்கும் போதும். அத பார்த்து தான். அந்த சில ஜீவிகள வந்து நம்ம கூடவே அந்த இயற்கையை வளர்த்தி வளர்க்கறதுக்கு காரணம் அது. அதுட்டேருந்து நமக்கு நெறைய விஷயங்கள் உள்ளிறக்கப்படும். சரிங்களா? அதனால அவ்வா ஜாஹிதா நீங்க இப்போ பிள்ளை பேர்ல இருக்கீங்களாம்மா? 8வது மாசம். 8ஆம் மாசம். எவ்வளவு நாளா குழுவுல இருக்கீங்கம்மா? ஆ இப்போ ஒரு 7, 8 மாசம் இருக்கும். 7, 8 மாசமா குழுவுல இருக்கீங்களா? எத்தனை அனுபவ பகிர்வு கேட்டிருக்கீங்க? ஆ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கீங்களோ? இல்ல அ, வந்திருக்கிறேன். அ, அடிக்கடி வந்திருக்கிறேன். சில நேரம் வர முடியாது. ஆ, நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேனே. அப்படியா? என் கணவரும் ஓ! பேசிக்கிறாங்க. அப்படியாம்மா? சரி, சரி, சரி. எனக்கு ஞாபகம் ஆமா. இல்ல. அதான் எப்பவுமே ஒரு வாட்டினா நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்ல. சரி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பேசிக்கலாம். நீங்க உங்க பகுதியில் உள்ள தகவல் நம்பர் கேட்டீங்கன்னா குடுத்தா, நீங்க அவங்கள்ட்ட பேசி பேசி வச்சுக்கோங்க. அப்ப அவங்களோட அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசத்த குடுக்கும். சரிங்களா? நெறைய ஆ பர்த் சர்டிஃபிகேட் பத்தி ஓ! அப்படியா? பேசியிருக்கிறேன். சரி, சரி. சரிம்மா, அ சரி. ஆமா. சரிம்மா நமக்கு இப்ப நேரம் ஆயாச்சு. ஆ நிர்மலா ஸ்டாலின் தம்பதிக்கு வந்து வாழ்த்துக்களும், பாராட்டுகளும். நல்ல ஒரு 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 வாரமும் வந்து அனுபவ பயிர் வந்து பல படிப்பினைகள். எல்லாரும் எப்படி பார்க்குறீங்களோ தெரியல. அவ்ளோ ஒரு விஷயம் வந்து கிடைச்சிட்டே இருக்குது. இன்னைக்கு ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. அவங்களோட மன உறுதி, அவங்க அந்த இறை சார்ந்த நம்பிக்கை எல்லாமே வந்து ரொம்ப அவங்களுக்கு சிறப்பா வந்து வாய்க்க பண்ணுச்சு. இன்னொன்னு வந்து அதான் எது செஞ்சேன், எது செய்யக்கூடாது, எது செய்யலாம். இந்த அளவுக்கு வந்து நெறைய விஷயங்கள் சந்தேகங்கள வந்து ரொம்ப அழகா அவங்க நிவர்த்தி பண்ணாங்க. நல் இன்னொருத்தர் யாரோ சரி கேளுங்க, கேளுங்க. எனக்கு வந்துட்டு குழந்தை பிறப்ப பத்தி இல்ல. எனக்கு வந்து குழந்தை வளர்ப்பு பத்தி தான். என்னன்னா நம்ம குரூப்ல வந்து நான் இப்போ சேர்ந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. அப்ப நான் பார்க்கறதுல வந்துட்டு வீட்ல பிரசவம் பார்க்குற வீட்ல குழந்தை பெத்துக்கிறவங்க எல்லாருமே வந்து 3, 4, 5 அந்த மாரி 5வது மகளை பெற்றெடுத்த அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. அப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த குழந்தை வளர்ப்பு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி வந்து அவங்க இவ்வளோ சுலபமா பெத்துக்கிறாங்க, இவ்வளோ சுலபமா வளர்க்கறாங்க அந்த காலம் மாரி அப்படின்னு சொல்லிட்டு அத பொறுத்து தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் நீங்க கிளியர் பண்றீங்களா? உங்களுக்கு எத்தன குழந்தைங்கம்மா? எனக்கு இப்போ ஒரு குழந்தை சி செக்ஷனு. இப்போ 2வது இது ஓ! வந்து நான் சரி, குரூப் சரி. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ! சரி. அதாவது ஷாலிஹா இல்லையா? அது என்னன்னாம்மா, இயல்பான இயக்கவியல் அப்படிங்கிற தலைப்புல வந்து குழந்தை வளர்ப்ப பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதுவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. மரபொலி யூடியூப் சேனல்ல. கேட்டு பாருங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? ஆ அதாவது இதேதான். எப்படி வந்து பிள்ளை பேரு, இயல்பு, எதார்த்தம் கடந்து வராங்களோ, அதே மாதிரி தான். அது பாட்டுக்கு வளர்ந்து வராங்க. நம்ம என்ன அவங்க பெற்றோரா நம்முடைய சில கடமைகள் தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சு குடுக்குறோம். அத தாண்டி அவங்களா தானே சிறப்பா வளர்ந்து வர்றாங்க. நம்ம ரொம்ப ஒண்ண வச்சுட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தான் மன உளைச்சலுக்கு ஆளாகுறோம். அப்படி இல்ல.
கொஞ்சம் டிவைட் பண்ணி குடுங்க. பாசங்களையும், உங்கள்ட்ட இருக்க விஷயங்களையும். அது பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்கள மாத்தி மாத்தி தேத்தி ரொம்ப அழகா வளர்ந்து வருவாங்க. சரிங்களா? அது ஒரு ஒரு கலை, ஒரு ஆர்ட். சரிங்களா? நம்ம இன்னும் பேச வச்சிடலாம். அந்த 4 குழந்தை, 5 குழந்தை சகோதரிகள்லாம் கொஞ்சம் குழந்தைங்க பெருசாகட்டும். லைனா வருவாங்க பேசுறதுக்கு அனுபவத்த. சரிங்களா? ஆமாக்கா. அந்த அதனால செஷன் வந்து எனக்குமே வந்து ரொம்ப தேவை. எனக்கும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கு குழந்தை வளர்க்குறது. அந்த செஷன் நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து வச்சீங்கன்னா ரொம்ப ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. நம்ம இயல்பான இயக்கவியல் தலைப்புல நம்ம கிட்டத்தட்ட பேசியிருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு பத்தி ஒரு 3 வாட்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல 2 ம். பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. கேளுங்க, அதுல ம். நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா, அன்னைக்கெல்லாம் சரிங்க. நிறைய சகோதரிகள் அவங்களோட அனுபவத்தை அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்டு பாருங்க. ம். சரிங்கம்மா, நீங்க கேளுங்க. சரிங்க. அதையும் தாண்டி சந்தேகங்கள்லாம் குழுவுல கேளுங்க. நமக்கு ரொம்ப சரிங்க. டைம் ஆச்சு. நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆமாக்கா. நல்லதுமா. தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ச்சியா குழுல இணைஞ்சிருங்க. உங்களோட அனுபவம் சார்ந்து சந்தேகங்கள் வரும்போது நீங்க நிச்சயமா வந்து அதை நிவர்த்தி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசா இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேள்விகள் ஆரம்பத்துலேருந்தே வருது. திருப்பியும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணலாமா, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தூக்கி போட தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கோம். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். ஏன்னா புதுசாக நிறைய சர்கள் இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. நல்லது. இது ஒரு நீண்ட பயணம். மெதுவாக போனாலும் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் போயிட்டு இருக்குது. ஏன்னா வீரிய வித்துக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம தலைமுறைக்காக நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம். இது நம்ம செய்யலாமா அப்படின்னா, நிச்சயமா இது வந்து பெண் சார்ந்த உரிமை. இது என்னோட குழந்தை. நான் எப்படி வளர்க்கணும், நான் எப்படி பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முழுமையான உரிமை இருக்குது. அதை வந்து ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கும் எனக்கு முழுமையான ஆர்வமும் விருப்பமும் இருக்கும்போது அது நமக்கு எளிமையாக சாத்தியப்படும். இன்னைக்கு கலந்துரையில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் கலந்துரையில் நம்ம பேசலாம். நன்றிக்கா.